played on. Ooh la la la, ooh la la. Ain't no time to blame, don't miss it, be free. Life is a game, just play it on. Ooh la la la, ooh la la. Ain't no time to blame, don't miss it, be free. ஷாப்பில் ஸ்டார்ட் பண்ணி காரில் முடிப்பான் நம்மாடு சோக்கு பில்டிங் கட்டுறான் சைடில் ஒட்டுறான் கூட்டமான பஸ்ஸில் சோக்கு கோவில் இருக்கு சாமி இருக்கு அடங்கி போதும் ஆசிரமத்தில் ஐயோ சோக்கு ஃபுல்லா சொக்கு சொக்கு யோ ஹோ யோ ஹோ. ஹலோ 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 நீங்க சொல்றது கேக்குது. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. குறைச்சிட்டேன். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சேலத்துல இருந்து சாந்தி பேசுறேங்க. சொல்லுங்க சாந்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேங்க. அப்பவே நினைச்சேன் உங்க ஸ்வீட் அண்ட் யங் வாய்ஸை கேட்கும்போது நீங்க சின்ன பொண்ணா தான் இருப்பீங்கன்னு. ஐ லவ் யுவர் ஸ்வீட் வாய்ஸ் சாந்தி. Thank you sir. சரி சாந்தி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? கமல் சார் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க மேடம். உங்க வாய்ஸே ஸ்வீட்டா இருக்கு. நீங்களே ஒரு பாட்டு பாடுங்களேன். போங்க சார். சும்மா பாடுங்களேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அதை என்னிடத்தில் உன்னை கொடுத்தேனா? ஐ மீன் நீங்க யாரையும் நினைச்சு பாடுறீங்கல்ல? சார் வெக்கமா இருக்கு சார். நீங்க ரீசெண்டா லவ் மேட்டர்ல மாட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சரி சாந்தி, உங்களுக்காக புன்னகை மன்னன் படத்துல இருந்து ஒரு சூப்பர் பாடல். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், முடிச்சிடலாம் சார். டன் சார். வர சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. நான் பிரபல கோபாத்தேக கட்சி தலைவர். எங்க கட்சி தமிழகத்துல பெரிய ஜாதி கட்சி. தெரியும். தெரிஞ்சுமா எங்க கட்சி செய்திகளை உங்க சேனல்ல போடாம இருக்கிறீங்க? உங்க கட்சி நடத்துற நியாயமான போராட்டத்தால நாங்க காட்டுறோம். நியாயம் இல்லாத போராட்டத்தை எப்படி காட்ட முடியும்? எங்க தலைவரையா எதிர்த்து பேச கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க நடத்துற அரசியல் கட்சி நினைச்சீங்களா மாறி மாறி போறதுக்கு? நாங்க நினைச்சா நீ தமிழ்நாட்டிலேயே டிவி சேனலே நடத்த முடியாதுப்பா. சும்மா ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் மிரட்டாதீங்க. என்னது கட்சி ஆரம்பிக்கிறதுனா அவ்வளவு சின்ன விஷயமா? 4 சொந்தக்காரனையும் 10 ஜாதிக்காரனையும் வச்சுக்கிட்டு வெறும் 2000 ரூபாயில ஆரம்பிச்ச ஜாதி கட்சிப்பா. எங்க நோக்கம் என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல முதல் மந்திரி ஆகணும் அல்லது எதிர்கட்சி தலைவனாவது ஆகணும். எங்க ஜாதிய வச்சு ஆட்சிய புடிச்சு டெல்லிக்கு போய் கூட்டணி வச்சு 4 காசு பார்க்கணியா. இதுக்காக உன்னோட நான் போட்டி சேனல் ஆரம்பிக்க முடியுமா? இந்த பாரு, இறுதியா சொல்றேன், என் கட்சி செய்திகளை உன் சேனல்ல போடுற. அப்படி போடலன்னா என் கட்சி ஆளுங்க அத்தனை பேரையும் உன் சேனலுக்கு வர சொல்லி உன்னை குண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ரோட்ல போற வர பஸ் அத்தனையும் கொளுத்துவேன். குண்டு வைப்பேன். ஏன் உன் சீட்ல கூட வைப்பேன். எங்க கட்சி செய்திகளை எப்பவும் டிவில பெருமையாவே காமிக்கணும். ஆமா, நீங்க என்ன மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது ஒரு நடுநிலையான டிவி. இது யார் சார்பாவும் நடக்காது. தயவு செஞ்சு வெளியில போங்க. அவ்வளவுதானே? இரு, ஒன்ன பாத்துக்கிறேன். நாங்க திரும்பவும் வருவோம். Good morning. Yeah. Good morning. Good morning, madam. Good morning. Take your seat. மேடம், அனிதா கெமிக்கல்ஸ்ல 50 crores லாபம் கிடைச்சிருக்கு மேடம். Good. மேடம், அனிதா டெக்ஸ்டைல்ஸ்ல இந்த வருஷம் 100 crores turnover மேடம். Very nice. நம்ம அனிதா எக்ஸ்போர்ட் கம்பெனில இந்த வருஷம் 45 crores நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு மேடம். Wow. நம்ம கம்பெனிக்கு 50 crores நியூ கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. Nice. மேடம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஈஸியர் கன்ஸ்ட்ரக்ஷன் பால்சாமி பில்டர்ஸ்க்கு கிடைச்சிருச்சு மேடம். அவங்க வச்ச செக்ல நம்ம தோத்துறோம் மேடம். No. இந்த காஞ்சனா ஆபீஸ்ல தோத்துட்டோம்னு சொல்றதுக்கு இடமே இல்ல. நாம தோக்கல. எப்படிங்க மேடம்? சிஎம்டி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கு. ஆர்டர் மாத்தணும். மேடம், அது மினிஸ்டர் கையில இருக்கு மேடம். இருங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம். சொல்லுங்க மேடம். அந்த பாலுசாமி பில்டர் சிஎம்டிக்கு கொடுத்த ஆர்டர் கொஞ்சம் மாத்தணும் சார். அது மாத்த முடியாத மேடம். ஆல்ரெடி சிஎம்டில ஆர்டர் கொடுத்தாச்சே மேடம். நீங்க மாத்தணும் சார். உங்களுக்கு பணமா இல்ல ஈசிஆர் ரோட்ல நிலமா? மேடம், இல்ல மிஸ் இந்தியாவா இல்ல மிஸ் ரஷ்யாவா? மேடம் நீங்க ரொம்ப ஷார்ப் மேடம். என் பல்ஸை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. மிஸ் ரஷ்யாவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
நாளைக்கு உங்களை தேடி யூ ஆர் கிரேட் மேடம். தோக்கணும்னா நேர் வழியில கூட போய் தோக்கலாம், ஆனா ஜெயிக்கணும்னா குறுக்கு வழியிலயாவது போய் ஜெயிச்சாகணும். பொம்பளை தோத்ததா சரித்திரமே இருக்க கூடாது. யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். Hi, I'm Ritu. I want to meet the MD. ஜஸ்ட் a minute. குட் மார்னிங் சார். சார் ரித்துன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓகே சார். யூ கேன் ப்ளீஸ் Thank கெட் இன் you. மேடம். Good morning, sir. Yeah. I'm Miss Ritu. Hi. Reporter. Nice to meet you. You're welcome. Take your seat. Thank you, sir. பை த பை, ரிப்போர்ட்டர் தொழிலுக்கு நிறைய தைரியம் வேணும். நீங்க ஒரு தைரியமான பொண்ணு நினைக்கிறேன். அதனால தான் சார் நான் இந்த ஜாபை சூஸ் பண்ணேன். ஆஹா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் +2 முடிச்சோடனே ஆர்ட், சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக், கம்ப்யூட்டர்னு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா நான் ஜேர்னலிசமை தேர்ந்தெடுத்தேன். குட். உன்னோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நான் யாரை சார் பேட்டி எடுக்கணும்? அரசியல்வாதியா, பிசினஸ் மேனா, இல்ல கஞ்சா வியாபாரியா, இல்ல காசிமேட்டு ரவுடியா? நான் ரெடி சார். நீங்க பேட்டி எடுக்க வேண்டியது வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியை. Thank you, sir. டேக் கேர். You too. என்னடி இந்த சென்ஸ்டரியாவது நீ ஒழுங்கா எழுதிருக்கியா இல்லையா? ஏதோ எழுதிருக்க. ஆமா நீ எப்படி எழுதிருக்க? நான் நல்லா எழுதிருக்கேன்ப்பா. அதிகமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். மலர் அறிவு வந்துட்டாண்டி. ஏய் பேக்ல ஏதோ வெயிட் எடுத்துட்டு வந்திருக்காண்டி. ஏய் முறுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. பிடிக்கும். வாய் மூடிட்டு சும்மா இருடி. கையில என்ன பார்சலா? இது முக்கியமான பார்சல் மலர், உன்கிட்ட கொடுக்கலான்னு. இந்த மலர் என்ன தீபாவளி பலகாரமா? ரொம்ப வெயிட்டா இருக்கு. புடி. தேங்காவா? கோஸ் லூசாடி. இவ்வளவு பெரிய gift பாக்ஸ்ல தேங்காய் எடுத்துட்டு வர? என்ன மலர் இப்படி சொல்லிட்ட? நான் முதல்ல நட்டு வச்ச தென்னை மரத்தோட முதல் காய் இது. அதான். ஏன் கிட்ட ஏது குடுக்குற? தேங்காய் கடைக்காரன் கிட்ட கொடுக்க வேண்டியதானே? 10 20 கொடுத்துருப்பான்ல. அப்படி இல்ல மலர், நீ தான் எனக்கு சாமி. அதான் இந்த காணிக்க. மலர், உனக்காக எப்ப என்ன வேணாலும் செய்வேன் மலர். ஓஹோ அப்படியா? ம். அப்போ ஒண்ணு பண்ணு. இந்த தேங்காவை தலையில வச்சுக்கிட்டு இந்த கிரவுண்ட 3 சுத்து சுத்தி வா. இது இந்த சாமி சொல்லும் வாக்கு. சரி மலர். போ. நாம ஏன் கிரவுண்ட சுத்தணும்? ஐடியா வந்துச்சு. என்னடா சபி, ரூபா கொஞ்சம் தள்ளு. ஸ்ரீ நீ கொஞ்சம் தள்ள. தெரியலடா. ஏய் கடவுளே. ஒன்னு சொன்னேன் நான் அப்பவே சொன்னேன் பணத்தை வாங்குறேன். என்னடி பண்ற? 2 லேட்டஸ்டா எவ்வளவு ஐடியா கொடுத்தேன், கடைசியில திருவிளையாடலுக்கு போயிட்டேனடா. இந்த கிரவுண்ட் என்ன மலர்? இந்த உலகமே எனக்கு நீதான். அதான் உன்னை சுத்தி வந்தேன். ஹே சபி, இவனை திருத்தவே முடியாது. வா போலாம். மலரு, இத வெறும் தேங்காய் தான் நினைச்சிட்ட. அடுத்த தடவை காஸ்ட்லி பலகாரம் வாங்கிட்டு வரேன் உனக்கோசரம். காஸ்ட்லியா என்னடா வாங்கிட்டு கொடுக்க போறேன்? ஜாங்கிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து தரேனா? வாங்க உட்காருங்க. ஹே பிரியா, லுக்கிங் நைஸ் யா. பிரேம், நான் உங்களோட தீவிர ரசிகர். உங்க கூட ஏன் பெட்ரூம்ல உட்காருவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் கூட தான் இவ்வளவு அழகான செக்ஸியான பொண்ணு கூட இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஓட்டிக்கு நீ தான் பெட்டர் ஸ்வெட்டர். அப்ப இந்த ஸ்வெட்டர் எடுத்துக்கோ. Hey. Hey, you're so hot. கொஞ்சம் சட்னி கிட்னி போனேன். வாங்க உட்காருங்க. விதவிதமா செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. ஏண்டா மத்தவங்கள போல ஒழுங்கா வேலைக்கு போவோம், லைஃப்ல செட்டில் ஆகும்னு உனக்கு தோணாதாடா? என்னடா டிவி கம்பெனி அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க? போதுமா? என்னங்க அவன் சாப்பிடட்டுங்க. சாப்பிடுற நேரத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிடுற நேரத்துல தானே அவன் மூஞ்சியை நான் பார்த்து தொலைக்கிறேன். என்ன பண்ண சொல்றேன்? என்ன என் கூட நாதன் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் பையன் அமெரிக்கால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இத்தனைக்கும் இவனை விட 1 வயசு கம்மி. நாதம் பையனை அக்கம் பக்கத்துல கூட தெரியாது. ஏன் பையனை
உலகம் பூரா தெரியுமே. ஐயோ நீ தாண்டி மெச்சனா இவனை. நான் மெச்சுக்காம பக்கத்து வீட்டுக்காரங்கள மெச்சுப்பாங்க. நான் போற இடத்தெல்லாம் ரோஜா டிவில கம்பேரிங் பண்றாரே பிரேம் அவரோட அம்மாவான்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லுமா. நேத்து ஆஷான்னு ஒரு பொண்ணு குயின் மேரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் உன்னோட போன் நம்பர் கேக்குறாடா. அப்படியா? நான் எதுக்குன்னு கேட்டா அவ உன்னோட பரம ரசிகையா. நல்லா இருக்குடி. பத்ரம் ரொம்ப சிரிக்காதீங்க, நாளைக்கு ஊரே நம்மள பார்த்து சிரிக்க போகுது. சும்மா இருங்க. நீ சாப்பிடு. நீதான் அவனுக்கு இடம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள் கண்டிப்பா நாசமா போறான். வாய கழுவு. வாய் என்ன கையே கழுவ போறேன்டி. குடும்ப உருப்பிட்ட மாதிரிதான். நீ சாப்பிடுற பிரேம், அவர் கிடக்குறார். நான் பேசிக்கிறேன், நீ சாப்பிடுப்பா. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பரமத்தி வேலூர்ல இருந்து மலர்கொடி பேசுறேன். மலர், என்ன பண்றீங்க? நான் பிஇ படிச்சிட்டு இருக்கேன். காலேஜை சுத்தி உங்களுக்கு ஒரே கூட்டமா? ஓரளவுக்கு கூட்டம். அப்ப நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா பத்தி சொல்லணும்னா பரமத்தி வேலூர்ல ஒரு ஜவுளி கடையில மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம்? எனக்கு ஒரு ஓல்ட் சாங்ல மெலடி சாங்க போட்டு விடுறீங்களா? உங்க பேர் மலர், சோ நான் மலரோடு தனியாக, இதே மாதிரி பாட்டு உங்களை தேடி வருது. சக்கர கட்டி கொட்டு மருவி ரெக்க கட்டி அட சொல்லுச்சா.
இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தர அனுப்பு. சரிங்க. புரியுதா? புரிஞ்சுங்க சார். ஹலோ, நான் தான் சார். என்னன்னா நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். கொடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழிச்சாப்பைய மாட்டாமையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தட வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய், ஏன் சுத்துற? இந்த சேர சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதே முடியும், ஓனாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன் மியூசிக் வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன் சார். எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிக்ரி பண்ணியும் நடிப்பேன் சார். அடி காந்தா, அல்லேலே கொடுத்துறடி காந்தா, மோசம் பண்ணிடி காந்தா, மோசம் பண்ணிடி காந்தா. இவ்வளவு ஏன் சார், புல்லுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புல்லுட்டா? பெரிய வித்துவான ஒரு இவன் யோசிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. டேய், எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார், இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னா பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி, நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறானே. எத்தனாவது படிச்சிருக்கன்னு கேட்டா தூங்குற? என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். பிரைம் டைம்க்கு இல்ல பிரேம் டைம்க்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்கே. ஹலோ மேடம், யார் பேசுறீங்க? என்னமா மலர்படி யாத்திரை நம்மால சத்தம் கேட்டது? என்ன ஆச்சு தெரியலையே. ஆளைய ஒருத்தரையும் காணோம். தெரியலடி. என்னமோ சத்தம் கேட்டது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இந்த ரங்கநாயகி எங்க போனா? என்ன மாமி, உள்ள போக வேண்டியதானே? ரங்கநாயகி, உங்க காதுல பெருசா வெடி சத்தம் கேட்டது, அதான் ஓடி வந்தோம். மலர் வந்தாளே. மலர், ஐயோ சொன்னேனே ஏதோ ஆயிரத்து உள்ளானட்டு. இவள மலர், ஏ மலர், உங்களை நிச்சயமா பாராட்டியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஏ மலர், நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? இருமா. இல்லையோ தெரியல. மாமி, நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? குக்கர்ல 3 விசில் வந்து நான் ஆஃப் பண்ண சொல்லிட்டு போனல. ஏன் ஆஃப் பண்ணல? 5 நிமிஷத்துல ப்ரோகிராம் முடிஞ்சிடுமா? வரேன். ஆத்துல ஒரு பொண்ணு இருப்பாளே, பாத்தீங்களா மாமி? மண்ணா கட்டி டிவி. அங்க குக்கர் வெடிச்சு வீடே எரிஞ்சு போயிருக்கும். ஊரெல்லாம் வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. உன் டிவி முக்கியமா போச்சா? ஒரு கழுத வயசாச்சு. உங்க அப்பா வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். இந்த டிவி ஒழிச்சு கட்டினா சரியா போயிடும். அச்சச்சோ, மூஞ்சி முகர கட்டியே பாரு. இந்த பாழா பொண்ணு டிவியால வீடே போயிட்டு இருக்கும் இந்த நேரம். என்ன டிவியோ? லேட்டஸ்டா இம்போர்ட் பண்ணல லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் தனி ரேக்ல இந்த பக்கம் முதல்ல வைங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தீபாவளி வரப்போகுது. லேடிஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா பிரான்ச்சும் பிக்கப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பிரான்ச்சும் பிக்கப் ஆகணும். புரியுதா? சரிங்க சார், புரியுது சார். ஏ அறிவு, 4 வருஷமா மலரையே லவ் பண்றன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏன்டா இப்படி போட்டு தொல்லை பண்ற? ஏய், அங்க பாரு, அறிவு வரா. ஆமாண்டி. இதுக்கு என்னதான்டா மச்சான் முடிவு? ஏய், அறிவு ஏதோ ஃபீலிங்கோட வராம போல இருக்கடி. மச்சான் நீ பாத்துக்கடா. ஆமா, பெரிய புண்ணிய மன்னன் கமலஹாசன் ஃபீலிங்கா வராரு. ஏன்டி அவனை திட்டிட்டே இருக்க? ஹாய் மலர், நான் வரட்டுமா? வராத போ. மலர், ஐயோ போ ப்ளீஸ். குட்டி போட்ட பூனை மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து இம்சை பண்றான். அப்படி போட்டனா உன் மேல உனக்கு அவ்வளவு பாசம்டி. டார்ச்சரா இருக்குடி. உச்சி கதல் பரை அண்ட் ஷோர்ட்ஸ்
இப்போ வந்து ரிஷகேட் ரிஷகேட் and the spring எழுந்துடா. வணக்கம் மாஸ்டர். என்னம்மா? எங்க வீட்டுக்கார் நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்ல இருந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு மாஸ்டர். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டாரு மாஸ்டர். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் திருத்துங்க மாஸ்டர். ஏய் நடராஜா, மாஸ்டர் கராத்தேக்காரனுக்கு குடிக்கதா வாதரா, குடிக்கிறவனுக்கு கராத்தே ஆவதரா. சொல்றது புரிஞ்சுதா? அந்த மகமாய் சத்தியமா குடிக்க மாட்டேன் மாஸ்டர். சரிம்மா, நீ போமா. ரொம்ப நன்றி நீ நான் மாஸ்டர். பாத்துக்கமா. நீ கவலை சரிங்க மாஸ்டர். எல்லாம் அந்த மகமாயி புண்ணியம். டேய் வால பாக்குறா இப்போ உன்ன ஏதாவது வித்தியாசமா பண்றா. அவங்க கிட்ட ஏதாவது சீரியஸா பண்ணி காமெடி ஆட போகுதுடா. ஒண்ணு ஆகாதுடா, சட்டையை கழட்டி ஆம்ச காட்றா. அப்படியே சொல்றேன். மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கறோம். ரைட்லான்றியா? அசத்ரா உடம்ப காட்டி. சூப்பர் சூப்பர். அறிவு என்னமா ஆம்ஸ் வச்சிருக்கான்? நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சினா இந்த பரமத்தி வேலூர்ல நீ தாண்டா ஆணழக. ஏய் அறிவு என்னமா 4 ஆம்ஸ் வச்சிருக்காண்டி? என்னாலயே நம்ப முடியல. அவன் சூப்பர் டிவிங்க. எனக்கு மட்டும் இப்படி ஒரு மன்மதன் கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவனை அப்படியே வளைச்சு போட்டு எனக்கு வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு. துணி தோடி எப்படி மச்சி? அசத்து மச்சான் அஸ்தரா. தோ பாரு. ஏய் அறிவு என்னமா டைவ் அடிக்கிறான் பாருடி. அறிவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலடி. ஐயா சூப்பர். அவன் டைவ் அடிக்கலடி, பாறையில வடிக்க கீழே விழுந்திருக்கான். ஏய் மச்சான் ஒரு டைம் தான் பேசிட்டு இருக்காங்க. மச்சான் மொக்க போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா. போடட்டும். பொம்பளைங்க துணி தைக்கிற இடத்துக்கே வந்துடுறானுங்க பாரு. காலேஜ்க்கு போனாலும் தொல்லை, காவிரியாத்துக்கு வந்தாலும் இவனுங்க தொல்லை தாங்கவே முடியல. அறிவு எப்படியும் அவன் வலையில உன்னை சிக்க வச்சிடுவான். சிக்க வச்சிடுவான். ஒரு வளர்ந்த பையன் பண்ற வேலையாது. தடிமாடு தடிமாடு தடிமாடு. நான் புதுமையானவன், உன்னை புரிந்து கொண்டவன். எப்படிடா மச்சி? சூப்பரா மச்சான் சூப்பரா மச்சான். பொழப்பு பார்க்காம குரங்கு வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு. மாங்கி டாங்கி சிம்பான்சி. ஏய் ஏன்டி அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி திட்டிட்டே இருக்க? ஏய் மலரு, ஒரு நாளைக்கு நீ அறிவு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற. சாமி காக்கா காக்கா அந்த சாமி எம்டி இல்ல, மேனேஜர் இல்ல, சொக்காலி பிரபு இல்ல, இன்னைக்கு நம்ம தான்டா ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. டேய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளைல ஒண்ணு அனுப்பு. சரி சரி. டேய் பளிங்கி என்னடா அதிருது? இங்க தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா எடை இங்கேயில இருக்கு. போங்க. நீங்க என்னதான் ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி சிம்பா லவ் பண்ணு சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். அதுக்கு நீ சிம்முக்குலமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒரே ஒரு நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாளே. நெக்ஸ்ட் வாதெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. உன் ஆசிரமத்தில் அமரு. உன் திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பார்க்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் மெரினா பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி. சார் நியூஸ் வாசிக்கத்தானே? தேரதமா நினைச்சிட்ட. யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ சார். இந்த சொட்ட மண்டியா இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுத்துறே ரோஜா டிவி மாமா. வாரது போறதுன்னா நீ மாமா வாக்கிதுலே. நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு. சார் நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குற? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேச தெரியாம இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன். சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேட்குற? நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன், அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்று நிலைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகனும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன்.
ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங். ஏன்னா எனக்கு கூட டூயட் போட ஆசைமா. சார் நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்னும் அநியாயத்துக்கு ஆசைங்கிற? எவ்வாறு எனக்கும் வயசாச்சு, கட்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில வந்து சேர்ந்துக்க. சார் ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேம். தேங்க்யூ சார். உங்க லைவ் ப்ரோக்ராமை பாராட்டி நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. பர்டிகுலரா லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. இதனால டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தெரியுமா? பிரேம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார். எல்லாமே உங்க ஆசீர்வாதம் சார். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உன்னோட சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஆர் யூ ஹாப்பி? ஓ எஸ், தேங்க்யூ வெரி மச் சார். நான் வரேன் சார். குட் மார்னிங். இந்தாங்க, நான் தான் இனிமேல் ஜிம் இன்சார்ஜ். கைது போட்டு போங்க. கைது போட்டிங்களா? காஞ்சினா மட்டும் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் கேளுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். ஹாய். ஹலோ பிரேம். ஹாய். சொப்னா வந்திருக்காளா? வந்திருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. ஹாய் நேயர்களே, இன்னைக்கு காதலர் தினம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால காதலர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்காகவும் உங்க விருப்பத்துக்காகவும் இந்த இசைச்சாரல் நிகழ்ச்சியில இருந்து போதும் பிரேம், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கலாம்? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேன். ஓ உமா. இது யாரு? ரோஜா டிவில இவன் தான் ராஜா. லேடிஸ் தான் இவனுக்கு ஓவர் ஃபேன்ஸ். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல 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 இந்த நொடியில இருந்து இந்த காஞ்சனா உனக்கு ஃபேன். உமா சொல்லுங்க, உங்க லவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணீங்க? போன் போடு. இப்போ போன் போட்டா லைன் கிடைக்காது, ரொம்ப பிஸியா இருக்கும். உங்க லவருக்காகவும் காதலன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you. நான் உங்ககிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ண. அதுக்கு தான் நான் இருக்கேனே. எதுக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு தான். அடுத்ததா இவனையே வீட்ல லைவா நான் பார்க்கணும். இந்த காஞ்சனா எதை செஞ்சாலும் கச்சிதமா செஞ்சிருவா. அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல். நீங்க இதுல சைன் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் செக் பாஸ் ஆகும். உயிரை வாங்காத போம்மா. அறிவு இல்லாம மோதிரம் பாரு. ஆல்பமே அமர்க்கமா இருக்கே. டேய் டேய், எத மாதிரி நீ வந்துட்டடா? உனக்கு ஏத்தடா பக்கத்து தெருவுல பாய் விரிச்சு சோறு போடுறாங்க, அங்க போ. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, இது காஜா டீ கடை தானே? டேய் ஐயோ டேய், இது ரோஜா டிவிடா. ஆமா, உன் பேர் என்ன? உனக்கு என்ன வேணும்? என் பேரு கண்ணாயிரம். கண்ணாயிரம்மா? எங்க கண்ணாடியை கழட்டு. கண்ணாடியை கலட்டினா நீ பயந்துருவ. ஏன்? எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு இங்க என்னடா வேலை? நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணனும் ஆசை. டேய், சீரியல்ல எவன்டா ஃபைட் வைக்கிறேன்? வைக்கணும். நீ வைக்கிற. சரி வைக்கிறேன்டா. உனக்கு கடல் கண்ணனை தெரியுமா? எனக்கு நாடோடி மன்னனை தான் தெரியும். சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா? சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும். டேய், நம்ம தளபதி தினேசவாதி தெரியுமா? டீக்கடை சுரசை தான் தெரியும். டேய், சாண்டோ தெரியுமாடா? எனக்கு போண்டாவ தாண்டா தெரியும். டேய், எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி ஏடா உடம்பாவே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டீனா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். எனக்கு வர கோவத்துக்கு உன் உயிரை எடுக்கிறேன்டா. அது உன்னால முடியாது. ஏடா, நான் சத்து 3 வருஷம். ஐயோ, இப்ப ஆவியெல்லாம் ரோஜா டிவிக்கு சார்ஜ் கேட்டு வந்து அலையுதுலப்பா. நான் என்ன பண்ணுது? யாரை சார் பார்க்கணும்? மேடம் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? மேடமோட பர்சனல் கார்டே இருக்கு சார். வணக்கம் சார். வாயா பிரேம். பை த பை, ஐ அம் மேனேஜர் சீனு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. எத்தனையோ விஐபிங்க மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா?
மேடம் யார் தெரியுமா 20 கம்பெனிஸ்க்கு எம்டி 20 கிரிக்கெட் டீமே வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 50 மாடர்ன் ஜிம் சிட்டி ஃபுல்லா இருக்கு. அந்த ஜிம்முக்கு வரவங்க எல்லாம் யார் தெரியுமா? எம்எல்ஏ, மினிஸ்டருங்க, விஐபிங்க தான். குத்து மதிப்பா சொல்ல போனா மேடமுடைய சொத்து மதிப்பு 3000 கோடி தாண்டி போச்சியா? இப்போ சொல்லு, நீ கொடுத்து வச்சவன் தானே? உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தான் சார். கொஞ்சம் தள்ளுங்க சார். போயா அப்படி உட்காரியா, போய் சொல்றேன். என்ன இப்படி அலையிறான்? என்னோட ஜொல்லு பாத்தியா இருப்பான் போல இருக்க. ஆஹா, என்ன கலரு! வாவ், வா. மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. அவசரப்படக்கூடாது, அமைக்கி வாசிக்கணும். ஓ, ம்மா. யோ பிரேம், இவன் இப்படி இருக்கான்? போட்டோ யாது? மேடம் கூப்பிடுறாங்க, வா. வர போட்டோக்கே இந்த ஜொல்லு விடுற, நேர்ல என்ன பண்ண போறியோ? இந்த அம்மாக்கு நான் காவலன் விஜய் மாதிரியா ஆயிட்டேன். யோ யோ யோ, அந்த ரூம் மட்டும் திறக்காது. நானே 10 மாசமா இருக்கேன், அந்த ரூமை திறந்து பார்த்ததே இல்ல. அப்படி என்ன சார் இருக்கு இந்த ரூம்ல? அதான் சொல்றேன்ல, திறந்து பார்த்தது இல்லைன்னு. திறக்கணும்னா திறந்துருவேன். எங்க மேடம் கோச்சிக்கிட்டு உள்ளதும் நுள்ளதும் ஆயிடும்னு பயம், அதனால தான் விட்டுட்டேன். சரி சார், நானும் விட்டுறேன். விட்டுடியா? இல்ல மேடம் சுட்டுட போறாங்க. ரைட்ல போ. ஆர்வ கோளாரா இருப்பான் போல இருக்க. மேடம், மே ஐ கம் இன்? ஹாய். ஹாய். கம். தேங்க் யூ. பக்கத்துல உட்காரு. இட்ஸ் ஓகே மேடம். ரொம்ப குச்சி வர்ற. உங்களை பார்த்ததுல இருந்து தான் மேடம். என்ன பார்த்ததுல இருந்தே ஒரு விதமான கூச்சம் இருக்குன்ற. எஸ் மேடம். இத பாரு. மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. வீட்டு பூனையா திருட்டு பூனையான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, கலர்ல ஓவரா பண்ணிட்டேன். சாரி மேடம். இத பாரு பிரேம், எனக்கு வீட்டு பூனையை விட திருட்டு பூனை தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? நான் பரமத்தி வேலூர்ல இருந்து எப்பவும் பேசுற மலர்கொடி தான். ஹேய் மலர், நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல தானே படிக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ்ல கன்சாமி இங்க வாங்க. படிச்சிட்டு ஐயா சொல்லுங்க ஐயா. மறந்துட்டீங்களா பிரேம்? டிவி பாருங்க. இல்ல இல்ல, மறக்கல. சரி, இப்போ என்ன பண்றீங்க? பேசுறது உங்க அண்ணன் பொண்ணு மலர் தானே? ஆமாங்க ஐயா, அது ஒரு பெரிய டிவி பைத்தியங்க ஐயா. பிரேமோட கேம்பேரிங்க ஒன்ன கூட மிஸ் பண்ணாதுங்க ஐயா. மலர் பிரேமோட பரம ரசிகையா. ஒரு புது மெலடி சாங் போடுறீங்களா? கண்டிப்பா மலர். கன்சாமி, தீபாவளி வரப்போகுது. அதுக்கு நம்ம ஊர்ல உள்ள தியேட்டர்ல எல்லாம் நம்ம கடையோட விளம்பரத்தை உடனே கொடுக்கணும். சரிங்க ஐயா. அதுக்கு என்ன பண்றீங்க? இந்த பிரேமோட ஒரு பிரபலமான நடிகையை வச்சு ஒரு ஆட் ஷூட் பண்றீங்க. சரிங்க. அதுக்கு முதல்ல இந்த பிரேமோட நம்பர் வேணும். நம்ம மலர்கிட்ட சொல்லி பிரேமோட நம்பர் வாங்க. கண்டிப்பா வாங்கி தரேன். இந்த பரமத்தி வேலூர்ல நம்ம கடை பெரிய லெவல்ல பிரபலமாகும். புரியுதா? புரியுதுங்க ஐயா. வா கமலி, எப்படி இருக்க? நானும் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன், நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. உன் வழிக்கு நான் வரமாட்டேன். இந்த ஊர்ல எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவங்க செல்வாக்கு உனக்கு தெரியாது. அவரு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. கமலி, இது உங்க அப்பா வாங்கி தரதுக்கு கடையில வைக்கிற பொருள் இல்ல. இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். போ. இப்ப போறேன், ஆனா எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அதுவும் கூட மட்டும்தான். அறிவு, இது சத்தியம். அதையும் பாப்போம். அம்மா, எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. ஆயிடுச்சு வந்துட்டே இருக்கேன். ஆயிடுச்சுமா. ஏய், அப்பா ஊர்ல எல்லாம் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு வந்த வாங்குவேன். ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் பார்த்து பண்ணு. என்னமா லஞ்ச் வச்சிருக்க? உனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் சாம்பார், வணக்கண்ணே. வாப்பா. மலரே, அப்பா வந்து அர்ஜென்ட்டா துணி பர்ச்சேஸ் விஷயமா சூரத் போயிட்டாரு. இன்னைக்கு நீ அந்த ரோஜா டிவி கேம்பேரர் பிரேம் கிட்ட டிவில பேசிக்கிட்டு இருந்தேலமா, அந்த ரோஜா டிவி நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுமா. உங்ககிட்ட ஜவுளி கடை விளம்பரத்துக்கு அந்த நம்பரை வாங்கிட்டு சொன்னாருமா. ஜவுளி கடை விளம்பரம் எடுக்க போறீங்களா? ஆமாங்க அண்ணே. சரி. பிரேம் வந்து நடிக்கணுமாமா. இந்தாங்க நோட் பண்ணிக்கோங்க. 044 2654 654 454 54. சரி. எல்லார் நம்பரையும் செல்ல வெச்சுக்கோடி. படிக்கிற காலத்துல இது ரொம்ப முக்கியமா. ஏங்க நீ சரி சரி போதுமா, நான் கிளம்பறேன். சரி வாமா, காலேஜுக்கு வர லேட் ஆயிடுச்சு. நான் அந்த வழியா தான் போறேன். மலர் டிராப் பண்ணிடுறேன். சரி, பாத்து கூட்டி போப்பா. சரிங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு எக்ஸாம். என்னடா பனியன்ல இவ்வளவு கோடு கோடா இருக்குது? வெள்ளை பனியனை எவனுமே விரும்புறது இல்ல. வாப்பா அறிவு, வா வா வா. பா சீக்கிரம் சாப்பிடுங்கப்பா, சூடு ஆறிட போகுது. சூடு பசி ருசியும் அறியாது, சூடு அறியாதுப்பா. நம்ம தொழில நேரங்காலெல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? சரி ஒன்று செய்ய, நம்ம ஜவுளி கடை மேனேஜர் வீட்டில் இந்த பில் புக்கை கொடுக்கணும். கொண்டு போய் கொடுத்துறியா? சரிப்பா, இப்பவே எடுத்துட்டு போய் கொடுத்துறேன். இவ்வளவு வேகமா சொல்றானே. அக்கா வீட்டுக்கு போறனாவே அண்ணனுக்கு ஒரே குஷி தான். கொடு இந்தாப்பா. சரிங்க. அவங்க ஜவுளி கடைக்கு 25 வருஷமா பில் புக்கு நாம சப்ளை பண்றோம். தெரியும்பா. அது நம்ம நாணயத்துக்கு கிடைச்சிருக்கிற பரிசு.
மலரு பத்திரமா அம்மாட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிடு சரியா? அட பாப்பா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பாட்டி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பிரஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்குங்க. அப்புறம்ப்பா அப்பா பில் புக் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? மலரு அறிவுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. அப்புறம்ப்பா அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு, விசாரிச்சேன்னு சொல்லு. சரிங்க. அப்பா பில்லு கொடுத்தாரா? அப்பா பில் கொடுத்து அமைச்சிருக்காங்க. கொண்டாப்பா. ஐயோ இந்தாங்க. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா வீட்ல எல்லாம் இருக்கேன். நல்லா இருக்காங்களா? நல்லா என்னங்க தம்பியை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உட்கார சொல்லுங்க. ஏப்பா உட்காருப்பா, உட்காருப்பா, உட்காருங்க. உட்காரு. ஏம்மா மலர்கிட்ட காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். தம்பிக்கு காஃபி கொடுத்து தான் அனுப்பணும், புரியுதா? சரிங்க சரி. ஆமா. போயிட்டு வரட்டுமா? 4325. உட்காந்துட்டுங்க, இது வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. அப்பா நல்ல வேலை லவ் லெட்டர் கொடுத்துருப்பேன். மலரு இந்த காஃபியை கொண்டு அறிவு கொடுத்துரு, நான் அவனுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். அவனுக்கு டிஃபன் வேறயா? ஓடி பேசாம. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் மலரு. மலரு 4 வருஷம் காலேஜில் ஒன்றா படித்தோம். காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் 5 வருஷம் போயிடுச்சு. 4 வருஷம் காலேஜ்ல தொலை பண்ண, 1 வருஷம் ஊர்ல, மொத்தம் 5 வருஷம் தான். அதுக்கு என்ன இப்போ? 5 வருஷமா ஒண்ணுமே சொல்லலையே. எத்தனை வருஷமா இருந்தா என்ன? பில் புக் கொடுத்தியா? நேரா போய் பிரஸ்ல ஒழுங்கா மிஷினை ஓட்டுன மாதிரி இரு. அதை விட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷம்னு இந்த டயலாக் எல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். 5 வருஷமா நான் எதுவுமே சொல்லலனா ஒன்ன பிடிக்கலன்னு அர்த்தம். சும்மா கற்பனை வளர்த்துக்காம போய் பொழப்ப பாரு போ. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட. என்ன அறிவு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்னது லவ் லெட்டரா? இத கொடுக்க வீடு வரைக்கும் வந்துட்டியா? இல்ல காபி சூடு, அதான் பேப்பரு. ஐயோ மலர். ஆண்டி நான் கிளம்புறேங்க ஆண்டி. என்னப்பா டிஃபன் ரெடி பண்ற, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல ஆண்டி, அப்பா காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, வீட்ல எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேங்க ஆண்டி. சரிப்பா வரேங்க ஆண்டி. வாங்க. ஹாய் 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 சுதா, ஹாய் ரேகா. ஏய் போன 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 போன் கொடு, போன் கொடு. போன்ல யாரு? ஸ்வேதாவா இல்ல கீதாவா? யாரு? விடு பிரேம். ஹலோ. எல்லாரும் பாக்குறாங்க பிரேம், கொடு. ஏன் பிரேம் எப்போ ஃபோன் வந்தாலும் இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? ஏய் சாரி 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 செல்லம் ப்ளீஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. நீ ஒண்ணு சொல்ல வேணாம். சாரி சாரி பானு, எனக்கு தெரியும். ஆட்ஸ்க்காக அவுட் ஸ்டேஷன் போயிருந்தேன்ல, மேக்ஸிமம் கேர்ள் கால்ஸ் எல்லாமே எனக்கு தான் வரும். அதனால எனக்கே லைன் கொடு, மாத்தி கொடுத்துறாத. ஜவுளி கடை விளம்பரத்துக்கு பிரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மலரு. அப்படியா? இந்த வாரத்துல கண்டிப்பா வந்துருவாரு. அவர்கிட்ட நான் நேரடியா செல்லுலயே பேசிட்டேன். சித்தப்பா எனக்கு அவரோட மொபைல் நம்பர் கொடுங்களா ப்ளீஸ். கண்டிப்பா தரேன்டா. சொல்லுங்க. 96 29 73 73 662 662. சரி, எனக்கு ஜவுளி கடையில நிறைய வேலை இருக்குமா, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சித்தப்பா தான். என்னோட மொபைல்ல பிரேமோட மொபைல் நம்பர். ஐ அம் சோ ஹாப்பி. 9629. என்ன மலர், உனக்கோசரம் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் மலர். மறுபடியும் கிஃப்டா? போடு. என்ன? உனக்காக எப்பெல்லாம் இந்த கண்ணாடியை பாக்குறியோ என் ஞாபகம் கண்ணாடியா? வரும். ஓ, இந்த கண்ணாடியை பார்க்கும்போது உன் ஞாபகம் வரணுமா? எனக்கு இந்த கண்ணாடியே தேவையில்ல, எடுத்துட்டு போ. மலர் போ குரங்கு, போடா போ. அம்மா, ஐயோ போய் சொல்ல. நானே பிரேம் நம்பர் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கேன், அந்த நேரத்துல வருது பாரு. எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுக்கா. எப்படி எழுதுன எக்ஸாம்? நல்லா எழுதுனேன். பாஸ் ஆயிடுவியா? கல்யாண அக்கா அங்க பாருங்க, என்னைக்கும் இல்லாம மலர் அக்கா இவ்ளோ சந்தோஷமா ஓடி வராங்க. கல்யாணி, அப்பா, உலகம் என் கையில். ரிலாக்ஸ், கனவு மேம்படும். சும்மா உளராத. என்னமா பேசுற? ரோஜா டிவி பிரேம் நம்பர் இப்போ என் கையில. தோ அவரோட பர்சனல் நம்பர். எப்ப வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசுவேன். உள்ள பால் அடுப்புல இருக்கு, என்ன சின்ன பாரு. உள்ள அம்மா இருக்காங்க, மெதுவா பேசு. என்னமா பிரேமே உன் கையில கிடைச்ச மாதிரி பேசுற? நாளை என்பது யாருக்கு தெரியும்? நாளைக்கு நானும் பாப்புலர் ஆவேன். நினைப்பு தான் பொழப்புக்கு எடுத்துச்சான். எங்க பிரேம்க்கு போன் பண்ணு பாப்போம். அவ்வளவுதானே? இப்ப போடுறேன். 96297362. ரிங்காது. ஹலோ, நான் பிரேம் பேசுறேன். நீங்க? ஹலோ, நான் பரமதி வேலூர்ல இருந்து மலர்கடி பேசுறேன். உங்களுக்கு எப்படி என்னோட பர்சனல் நம்பர் கிடைச்சது? அது ஹலோ ஹலோ மலர், என்னடி டவுட் இருக்கா? ஹலோ ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளு. ஹலோ
என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க பருமத்தி வில்லூர் ஜவுளி கடை விளம்பரத்துக்கு தானே வர போறீங்க? ஆமா, எப்படி தெரியும்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். நீங்க கியூட்டா, புத்திசாலித்தனமா, டைமிங்கோட பேசுறீங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா, அறிவு கூர்மையாவும் இருப்பீங்க. Am I correct? ஆமாமா, நான் ரொம்ப அழகா இருப்பேன். காக்கா மாதிரி கருப்பா, குண்டா, பீப்பா மாதிரி இருப்பேன். ஹேய் மலர், என்ன சொல்றீங்க? Bye, பிரேம். லைனை கட் பண்ணாதீங்க. எப்படி? மலரு, நான் உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டியே. நீ எப்ப பார்த்தாலும் அறிவை திட்டிக்கிட்டே இருப்பியே. பாத்தியா, நான் மாரியோட பிரஸுக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவன் உன்னை சுத்தி சுத்தி வந்த நிலைமை மாறி போய் நீ அவனை தேடி வர வேண்டியதாயி போச்சு. பாத்தியா? கரெக்டா சொன்னடி ஸ்ரீ. நாம என்னடி மலரே வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பேசாம வாங்கடி. நாம அவனை பார்க்க வரல, போஸ்டர் அடிக்க சொல்லி வந்திருக்கோம். புரிஞ்சுதா? சரி சரி, நீ இப்படி சிடு சிடு மூஞ்சி வச்சிருந்தா அவன் போஸ்டர் அடிச்சு தரமாட்டான். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வா. போதுமா? வா. என்ன அறிவு, கல்யாண சீசனா? மலர், நிறைய ஆர்டர் எடுத்திருக்க என்ன போல. திடீர்னு ரெண்டு பேரும் பிரஸ் தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க உள்ள போய் பேசலாம். உன் பேர் என்ன பாப்பா? மனுஷ பேரல, பார்க்கலையா? வேலைய பாரியா? மலர், அறிவன் சொல்லு, இவனும் சொல்லு. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காரு. மாரி, அந்த பிரிண்டிங் போய் என்னாச்சுன்னு பாரு. சரி. டேய் சரவணா, கடைக்கு போய் சூடா டீயும் வடையும் வாங்கிட்டு வா போ. நம்மள வெயிட்டா கமிச்சிருவான் போல இருக்கு. என்னடா லுக்கு வரா போடா. சொல்லு மலர். முதல்ல தொடச்சுக்கங்க. நல்லா தொடச்சுக்கங்க. என்ன விஷயம் மலர்? ஒண்ணும் இல்ல, மலருக்கு ஏதோ போஸ்டர் அடிச்சு தரணுமா. வீட்ல ஏதாவது கல்யாண விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ரோஜா டிவி கேம்பியர் பிரேம் இருக்காருல்ல, அவர் வர நம்ம ஊருக்கு வராரு. அவரை வரவேற்கிற மாதிரி போஸ்டர் அடிச்சு கொடுங்களேன். உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமான கேக்குறீங்க? சம்பந்தமெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்களாம் பிரேமோட ஃபேன்ஸ், அதான் போஸ்டர் அடிக்கலாம்னு வந்தோம். நான் கூட பிரேமோட பெரிய ஃபேன். அதான் போஸ்டர் அடிக்க காசு எவ்வளவு ஆகும்னு. கலர்னா 10,000 ரூபாய் ஆகும். பிளாக் அண்ட் ஒயிட்னா 4,000 ரூபாயில முடிச்சிடலாம். என்ன உங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது? ஒண்ணும் இல்ல, எங்க 4 பேரோட பணத்தை சேர்த்தா கூட 2,500 ரூபாய் தான் தீரும். அதான் கலர்ல அடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆனா பணம் தான் கம்மியா இருக்கு. நான் பேலன்ஸ் அப்புறமா கொடுத்துடுறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மலர், ஹெல்ப் பண்ண பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. இன்னும் 2-4 கலர் போஸ்டர் அடிச்சு வேலூர் ஃபுல்லா ஓட்டிடுறேன். போதுமா உனக்கு? சந்தோஷமா? அறிவு ரொம்ப நல்ல வண்டி. இன்னங்க அறிவு, பணம் போஸ்டர் நல்லா அடிச்சிருங்க. நல்லா அடிச்சு அப்ப நாங்க கொடுங்க. வரோம். வா. இரு மலர், பையன் சூடா டீ வடை வாங்க போயிருக்கான், சாப்பிட்டு போங்க. இல்ல இல்ல, எல்லாத்தையும் நீங்களே சூடா சாப்பிடுங்க. கரெக்ட் சரி, சொல்லடி மலர். மலர். பிரேம், நீங்க வர 20ஆம் தேதி வர போறீங்க. அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அமைய போகுது. நம்ம யார் ஒருத்தங்கள மனசார அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண் முன்னாடி தோன்றுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நடக்க போகுது. இந்த கெட்டப்ல இந்த ட்ரெஸ்ல தானே வர போறீங்க. ஐ கரெக்ட்? வாட்டி வாட்டி வச்சுக்கிற உன்னை வாரி நெஞ்சில் தச்சுக்கிற. வாட்டி வாட்டி வச்சுக்கிற உன்னை வாரி நெஞ்சில் தச்சுக்கிற. நீ அல்வா வைக்கிறியே, ஒரு கூட முந்திருக்கு பட்டம் சொல்லு கொட்டுறியே. அடி காட்டன் வெள்ளு கலர் பஞ்சே கிளறாத இந்த கிறுக்கு நெஞ்ச. ஆப்பிள் தோட்டத்துல நீ அல்வா வைக்கிறியே, ஒரு கூட முந்திருக்கு பட்டம் சொல்லு கொட்டுறியே. வெட்டு கத்தி போயிடுப்புல தான் விழுந்து கிடக்கிற அருப்புலனா. கொட்டப்பாக்கில நீ வருமா, குருவி சைஸுக்கு மயில் வருமா. வட்டி கடையில வச்ச நகையா முட்டி தவிக்குது இந்த மனசு. பட்ட பகலில நட்சத்திரமா,
பொல்லான்னு சொன்னாலும் பொறுக்கின்னு சொன்னாலும் பாடாக சுத்தி வருவேன். நீ கூத்தாடி வந்தாலும் கொடநாட்டி வந்தாலும் வேணான்னு வெட்டி விடுவேன். அடி வாட்டி வாட்டி வச்சுக்கிற உன்னை பாரி நெஞ்சில் தச்சுக்கிற. வாட்டி வாட்டி வச்சுக்கிற உன்னை பாரி நெஞ்சில் தச்சுக்கிற. கொடுக்க ஒத்த காலில தவ கிடந்த பந்த காலுக்கு சொல்லி விட்டுட்டா இந்த காலுக்கு வெட்டி கொட்டுட்டா. சொந்த காலில நிக்கிற வண்டி நீ சொடுக்கு போட்டது சுத்துற வண்டி. யாராட்சி வந்தாலும் மீனாட்சி உன்னோடு சூடாச்சி ஒட்டிக்கிடவா. இனி நானாச்சு நீயாச்சு நரம்பெல்லாம் சூடாச்சு பூவாட்டம் அள்ளிக்கிடவா. ஏ வாசல் பக்கத்தில வாங்கி வச்சேன் கட்டில் ஒண்ணு. ஆப்பிள் தோட்டத்தில நான் அல்வா வித்த வண்டி. என் கூட வந்தீங்கன்னா உனக்கு கோயில் கட்டுறேன்டி. மச்சான் நல்லா தூக்கி ஓட்டுறா. கோணல ஓட்டாத நேரா ஓட்டுறா. நேரா தாண்டா இருக்கு. சீக்கிரமா ஓட்டுங்கடா. குப்பிச்சு பாளையம் ஓலப்பாளையம் தவுட்டு பாளையம் எவ்வளவு இடத்துக்கு போகணும். பொறுமையா ஓட்டிட்டு இருக்கீங்க. நல்லா தூக்கி மேல ஓட்டு. ஏண்டா மாப்ள ஊருக்குள்ள ஒரு கக்கூச கூட விட மாட்டீங்களாடா? டேய் அறிவு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? டேய் எல்லாம் மலருக்கோசரம் செய்யறேன்டா. சரி சீக்கிரம் ஓட்டிட்டு வாங்க போலாம். ஏய் மலரு, நீ எப்படி முயற்சி பண்ணி பிரேம் இங்க வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண? நீ பெரிய ஆள் தாண்டி. சரசாக்கா கேட்டா மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாம லோட் அமுச்சு விட்டுறீங்க. இருங்க இருங்க. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிராதடா. நானும் ஷூட்டிங் போய் பிரேமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அப்படின்னா உன் கனவுல நனவாக போகுதுன்னு சொல்ல போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பொறுத்திருந்து பாரு நான் என்ன கொடுக்க போறேன்னு. என்ன நீ எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? எங்க போன நீ? என்ன இது வா போன்னு மரியாதை இல்லாம? ஒரு நல்ல கனவுல உங்களை பார்த்தேன்னு சொல்ல வந்த மேடம். இந்த மாதிரி எல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தா கண்ணை நோண்டிடுவேன். கண்ணை நோண்டிட்டா கனவு பார்க்க முடியாதா? பாப்பேனே. பழைக்கிறதுக்கு வழியே பாரு. இந்தாங்க இத வச்சுக்கங்க போறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். பரமத்தி வேலூர்ல ஒரு விளம்பரத்துல நடிக்க எனக்கு 2 lakhs செக் கொடுத்திருக்காங்க. என் கூட நடிக்க ஒரு பெரிய சினிமா ஹீரோயினை புக் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் மேம். ஜாலி தான். ஜாலியா இருக்குன்னு வேலூர்ல சுத்திட்டு இருக்காங்க. ஷூட்டிங்ல நடிக்கிறதோட இரு உன் சோக்காலித்தனத்தை அந்த ஹீரோயின் கிட்ட காமிக்காத, சரியா? நீங்க வேற மேம். சரி சரி வா நம்ம டிஃபன் சாப்பிடலாம். ஓகே. நீங்களும் உங்க அண்ணன் செல்லப்பாவும் எங்க ஜவுளி கடையில் சேர்ந்த பிற்பாடு தான் எங்க கடை நல்லா முன்னேறி இருக்கு. அதனால தான் எங்களுடைய மதுரை பிரான்ச்சை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்குங்கய்யா. அது நிச்சயமா நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மலர்கொடி தான். உங்க ஆசீர்வாதம் ஐயா. இதோ வந்துட்டாங்க ஐயா. வாங்க வாங்க சார். வணக்கம் பிரேம். வணக்கம் சார். வாங்க உள்ள போலாம். கம். வாங்க.
கூட மேடத்துக்கு சன்லைட் பட்டு முகம் கருத்துற வணக்கம் கூடாதுல்ல? மேம் வணக்கம் வணக்கம். ப்ளீஸ் கம் இன். मैडम ए गुरु कहाँ है यार? मैडम आई एम प्रेम मे आई कम इन Coming? வணக்கம் மேடம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என் பேர் பிரேம் ரோஜா டிவி காம்பரர் ஆட் ஃபிலிம்காக வந்திருக்கேன் I see. நாளைக்கு ஜவுளி கடை விளம்பரத்துல உங்க காம்பினேஷன்ல தான் ஆக்ட் பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி உங்க லைவ் ப்ரோக்ராம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். You're doing a good job. Please take a seat. மேடம் இட்ஸ் ஓகே ஆக்சுவலா எனக்கு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி தான் பழக்கம். இங்க ஏர்போர்ட் இல்லாதனால கார்ல வர வேண்டியதா போச்சு. நான் உங்க பெரிய ஃபேன் மேம். நீங்க எவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏய், நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல? இல்ல வேண்டாம் மேடம், வேண்டாம் வேண்டாம். சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? இட்ஸ் ஓகே. அப்ப டேக் இட். உங்க சிரிப்பை பார்த்துட்டு எத்தனை பேர் மயங்கி இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன் மேடம். அப்படியா? போதும் மேடம். இந்தாங்க. தேங்க் யூ வெரி மச் மேடம். Cheers. Cheers. எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. தெரியும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. மேடம் உங்க அழகு என்ன, உங்க கலர் என்ன, உங்க கையை கொடுங்க மேடம், கொடுங்க. எதுக்கு? இது கையில மேடம், பட்டு மெத்த. மேடம் உங்க கால்ல வேணா விடுறேன் மேடம். என்ன பண்ற? क्या कर रहे तुम? என்ன செய்யற? நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். குள்ளமான ஹீரோல இருந்து உயரமான ஹீரோ வரைக்கும் பார்த்திருக்கேன். ஏன் லேட்டஸ்ட் காமெடில இருந்து பலமொழி வில்லன் வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஜுஜுபிடா. ச்சே, இப்பவே வா. வளர்ற ஸ்டேஜ், முன்னுக்கு வரத பாரு. மத்ததெல்லாம் கண்டிப்பா உன்னை தேடி தானா வரும். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, போய் ஆவறத பாருங்க. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல? ஜா ஜா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேடம். நைட் ஷூட்னாலே பாப்ரே பாப். ஹாய் மேடம், சாரி. நேத்திக்கு நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனேன் மேடம். மேடம் இந்த கான்செப்ட்லாம் ஓகே தானே? கான்செப்ட் நோ ப்ராப்ளம். இவன் என்ன கான்செப்டை பற்றி பேசுகிறான்? ரெடியா? ரெடி. இப்போ என்ன கான்செப்ட்னா, செல்வ கணபதி ஸ்டோர். நாமக்கல் மாவட்டத்திலே சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஸ்டோர். அனைத்து விழாக்கால பண்டிகைகளுக்கும் துணி எடுக்க சிறந்த நிறுவனம் செல்வ கணபதி ஸ்டோர். நல்லா கேளுங்க மேடம். கிறிஸ்மஸா, பொங்கலா, தீபாவளியா, அனைத்து பண்டிகைகளுக்கும் வாங்க வேண்டிய ஒரே இடம் செல்வ கணபதி ஸ்டோர். மேடம் நீங்க தெரிஞ்ச முகம், நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். பிரேம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நல்லா பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் கேமரா. நாமக்கல் மாவட்டத்துல மிக சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தீபாவளியா, பொங்கலா, கிறிஸ்மஸா, நீங்க வாங்க வேண்டிய ஒரே ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவே வந்துருச்சு. இனிமே எங்க கம்பெனிக்கு நீங்க தான் நிரந்தர மாடல். மச்சான் அழகா தான்டா இருக்கான் அவன். ஆமாண்டா. டேய்
என்னை விட அழகாடாம. ரொம்ப சந்தோஷம்மா. ஷூட்டிங் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கு காரணமே நீதான். ரொம்ப தேங்க்ஸ் மலர். ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல சார். ஹாய் பிரேம். ஹலோ சார். ஆக்சுவலா நான் உங்களை சந்திக்கிறதுக்கு காரணமே மலர் தான். ஓ வணக்கம். பிரேம் உங்களோட பெஸ்ட் ஃபேன் மலர். அப்படியா? பிரேம் நீங்க அவசியம் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு வரணும். டெஃபினட்டா வரேன். சரி எங்க வீட்டுக்கு வரணும் பிரேம். கண்டிப்பா சார். நான் பார்க்க வந்ததே என் மலருக்காக தான்டா. அந்த சந்தோஷம் போதும் மச்சான் எனக்கு. சரி மச்சான் வா போலாம். வா போலாம். வா வா. வாப்பா ரங்கநாயகி. வந்துட்டேங்க. வாமா. தம்பி யாரும் தெரியுதா உனக்கு? இவர் பேரு பிரேம். ரோஜா டிவில காம்பேரரா இருக்காரு. நம்ம ஜவுளி கடை விளம்பரத்துல நடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்படியே நம்மளையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காரு. வணக்கம் ஆண்டி. இந்தங்க. இதெல்லாம் எதுக்குங்க? பரவாயில்ல என்னங்க. தம்பிக்கு நம்ம மேல ரொம்ப பிரியா. மலரே மலரே ஏமா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. தம்பி யாரும் தெரியுதா? ஹாய் மலர். வணக்கம். ஆண்டி உங்களுக்காக ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்வீட் gift. அப்புறம் இது வந்து மலருக்காக. நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? வருஷம் ஜவுளி கடையில இருந்து தீபாவளி பொங்கல்னா ஏதாவது எங்க ஐயா அமுச்சு வச்சிருவாரு. நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? ஐயோ என்ன வேற ஆளா நினைக்காதீங்க. இந்த விளம்பர படமே மலரால தான் எனக்கு கிடைச்சது. அதனால ஏதாவது செய்யணும்ல. பேசிட்டு இருங்க அத வந்துட்டு. சரி ஆண்டி. உட்காருப்பா. உட்கார் மலரே. அங்கிள் ஷூட்டிங்ல உங்க ஆளுங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்படியா? இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா தம்பி எங்க ஊரு அப்படியாப்பட்ட ஊரு. சிவன் கோயில் இருக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயில் இந்து மன்னர் காலத்திலேயே கட்டப்பட்டது. அந்த கோபுரம் உயர்றதுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? உங்க துறையில இருக்கிறாரே இசைஞானி இளையராஜா அவர்தான். அப்பா. இதே வைமா. எடுத்துக்கோங்க தம்பி. எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. பா இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் லைஃப்ல நான் டேஸ்ட் பண்ணதே இல்ல. செம டேஸ்ட் ஆண்டி. எப்போ உங்க கையால? என்னது? சும்மா ஜோக்கு. சரிங்கப்பா நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு கடைக்கு நேரமாச்சு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏம்மா நீ என்ன பண்ற? தம்பிய நம்ம சிவங்கோயில் பூராவும் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுற. புரியுதா? சரிப்பா. நீயும் பாத்துக்கமா. சரிங்க. வரட்டுமா? ஏம்மா என் பேக்க டேபிள் மேல தானே வச்சிருக்க? அங்கதாங்க இருக்கு. சரி ஆண்டி நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. மலரை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. சுத்தி பார்க்கணும். சரி. இங்க போறேன். நீ மட்டும் தனியா போவணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. கூட கூட்டி போ. அவன் சின்ன பையன். டிவில வேற நடிக்கிறான். ஊர் உலகத்துல தப்பா பேசுவாங்க. தெரிஞ்சதா? ஆண்டி வரா தம்பி. உங்களுக்கு வேற வேலையே இல்லம்மா. எல்லாத்துக்கும் நைஸா இருக்கு. இதெல்லாமே கையிலே செதுக்குனது. அமைதியா வா. ஸ்பெஷல். இத பாத்தீங்களா? எல்லாமே ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. கல்யாணி அது மட்டும் இல்லங்க. இது தெரியுதுல இந்த கோபுரம். இந்த கோபுரம் 1200 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர் கட்டினது. வாவ் பியூட்டிஃபுல். என்னமா கட்டி வச்சிருக்காங்க. உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அப்படியே அசந்து போயிடுவீங்க. அப்படியா? கம் லெட்ஸ் கோ. வா போலாம். இவர்தான் லிங்கத் பவர். ரொம்ப பவர்ஃபுல்லான காட். இந்த மரம் 500 வருஷத்து மரம். ஓ அப்படியா? 5 தலைமுறையா பார்த்தாச்சு. காத்தடிக்குது. அடேங்கப்பா. அப்புறம் இந்த பூக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியாதே. நாகலிங்க பூ. எனக்கு லிங்கேஸ்வரனா ரொம்ப பிடிக்கும்னே. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஓகே. வாங்க போலாம். உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். என்ன இவ்வளவு அவசரம்? என்ன வந்துட்டு போலாம். பரவாயில்ல. நீங்க 2 பேரும் பேசுங்க. நாங்க எதுக்கு நடுவுல? வீட்ல அம்மா வருவாங்க. பை பிரேம். பை. பை டாடா பை. ஆஹா நெக்லஸ் போடுறா நெக்லஸ். ஐயோ வாய் மூக்கு கண்ணு. ஆஹா புல் போதையில் எடுத்த போட்ட மாதிரியே இருக்கே. ஏமா அப்படி பாக்குற? என்ன இங்க பாக்குற? உடம்புல போன் நம்பர் இருக்கான்னு பார்த்தனே. என்ன பொம்பளை வியாபாரமா பண்ணிட்டு இருக்க? ஆளும் மூஞ்சிய. அம்மா என்ன விஷயமா இங்க வந்த? எழுத்தாளன் ஆகணும். தமிழ் நல்லா தெரியுமா? தமிழ் தெரியுமாவா? நானு தமிழ் பண்ணிட்டு சார். சொல்றேன் கேட்டுக்கங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அம் அவ் அக. போட்டன்னு வச்சுக்க. சின்ன பிள்ளைய நர்சரி ஸ்கூல்ல படிக்கிறத நீ இங்க வந்து படிக்கிற?
டிவில நியூஸ் வாசிக்கிற மாதிரி தமிழ் பண்றானா? ஓ டிவில நியூஸ் படிக்கிற மாதிரியா? இப்ப கேளுங்க சார். అందరికీ నమస్కారములు. న్యూస్ అడగండి. మన మల్లయ్య గారు ప్రొడ్యూసర్ గారు, మన కొండయ్య గారు హీరో గారు, మన బాలయ్య గారు మ్యూజిక్ డైరెక్టర్ గారు, మన పుల్లయ్య గారు ఫైట్ మాస్టర్ గారు. ஏ அம்பாஸ்டர் கார் இல்லையா? போட்டனா தமிழ் சேனல்ல இப்படி தெலுங்குல பேசினா எப்படி ரீச் ஆக? சார் அங்கதான் உங்களுக்கு புரியல. தமிழ் சேனல்ல தெலுங்குல நியூஸ் வாச்சா எல்லாரும் பாப்பாங்க சார். இப்ப என்ன தமிழ்ல படிக்கணும் அவ்வளவுதானே? ஏல எல்லாம் டிவி முன்னால வந்துட்டீங்களா? ஏல நியூஸ் படிக்க கேளுங்களா? நம்ம சூப்பர் ஹீரோ ஜீவா இருக்காருல? யார் அந்த ஜீவா? ஹீரோ. ஓ நம்ம ஜீவாவா? அவன் வந்து கதாநாயகன் நடிக்கான், நம்ம தேவா மியூசிக் அடிக்கான், சூப்பராக ஃபைட் அடிக்கான். ஏல தீவால அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, போய் பாத்துருங்களா? ஏண்டா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணி? ஏதோ இந்த டிவி சேனல்ல ஒழுங்கா புலப்பாத்துக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையாடா? என்னைய வேலையை விட்டு போக சொல்லணுமா? இப்ப எனக்கு வேலை கொடுப்பியா இல்லையா? உனக்கு இங்க வேலையே இல்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. என்னடா கத்திய தூக்கி காட்டுற? இப்ப கொடுப்பியா வேலை? டேய் நீ எதை காட்டாலும் நான் வேலையே கொடுக்க மாட்டேன். வேலையே கொடுக்க மாட்டியா? அப்ப இந்த கத்தியை நீயே வச்சுக்க போயா. பயம் இல்ல, அருவாவுக்கே பயப்படாத சிங்கம் அது கத்திய காட்டுதுவாரு பாக்கி. ஹாய் பிரேம், எங்க இருக்க? பிஸியா? இல்ல மேடம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம். என்ன மேடம் இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். சொல்லுங்க மேடம், நான் வரேன். எந்த இடத்துக்கு வரணும்? அனிதா டவர்ஸ், கணபதி ஸ்ட்ரீட், டி நகர். ஓகே? ஓகே மேடம், இருங்க மாடிக்கு வந்து பேசுறேன். இன்ஜினியர் சார், அங்க ஒரு பில்லர், இங்க ஒரு பில்லர், 20 feet ஹைட். அதுக்கு மேல நம்ம ஜிம் செட் பண்ணணும். இந்த ஏரியால எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம ஜிம் தெரியும். ஓகே? ஓகே சரிங்க மேடம். மேடம் அந்த மெட்டீரியல் அது இதெல்லாம் நோ கான்ட்ராக்ட். எப்ப முடிப்பீங்க? எவ்வளவு வேணும்? மேடம் 50 lakhs மேடம். 2.5 மாசத்துல முடிச்சு. நோ 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 70 lakhs. 1.5 மாசத்துல முடிச்சே ஆகணும். ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே பிரேம். ஓகே மேம். நீங்க பெரிய ஆள் மேம். அங்க ஜிம் வச்சா பிக்கப் ஆகுமா மேம்? ஆகணும், இல்லைன்னா ஆக வைப்ப. அப்படியே உன்னை இங்க இருந்து கண்காணிக்கலாம்ல. ஓகே பிரேம், see you in evening. ஓகே. சாரி மச்சான், ஒரு இப்ப வாத்து சொல்றா மச்சான். யாரா அந்த காஞ்சனா? அவங்க எனக்கு அக்ஷய பாத்திர மாதிரி அல்ல குறையாத அமிர்த சுரபி. நமக்கு அப்பப்ப பண உதவி பண்றாங்கப்பா. பிரேமு, இது பணக்கார சவாசம், அதுவும் பொம்பளை வேற. நமக்கு வேணா. நமக்கு என்னடா, கரும்பு தின்ன கூலியா? மச்சான், நான் உன் நன்மைக்காக சொல்றேன். நீ கரும்பு தின்ன கூலியான்னு கேக்குற, நாளைக்கு உன் உயிர் எடுக்கிற காலியா கூட மாறும். ஜாக்கிரதை. நான் சொல்லத்தே முடியும், கம்பு எடுத்துக்கிட்டு அடிக்கவா முடியும்? பிரேம், என்ன வர சொல்லிட்டு ஏமாத்துறியா? ஆக்க வைக்கிறேன். உன்னை வச்சுக்கிறேன். எடுடா போன. ஏய், என்னாச்சு? ஏன் கத்துற? இரு, ஏன் டென்ஷன் ஆகுற? இரு. ஏய், கூல். என்ன, if you don't mind, நான் எடுக்கட்டா? ஓகே, கூல். இங்க பாரு. ஏய். bloody nonsense. இது ரப்பர் தேல் தானே? எல்லாம் ஓவேல தானா? ஏய், இல்ல சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கறதா. என்ன சர்ப்ரைஸ்? ஏய், இல்ல டிவி ஸ்டேஷன்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா பேச முடியல. அதனால தான். நடந்த விஷயம் வரைக்கும் போதும், நான் வீட்டுக்கு போறேன். ஆள விடு. ஏய் ரிது. ச்சே, எல்லா ஃபிகரும் மாட்டுது, இந்த கொக்கு மட்டும் மாட்ட மாட்டேங்குதே. அம்முச்சோ. அச்சச்சோ, என்னடா? ஆஹா, வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ, எனக்கு ஓடணும் போல இருக்க. புதிய பாடல் பாடு. மூச்சு வாங்குது, ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது. காது விடாதீங்க. ஐயோ, சும்மா இருங்க. போதும், கூசுது. என்னைய பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? ஆமா மேடம், பைத்தியம் தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல ஒரு மரியாதை, பயம், பக்தி, அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா, முத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? ஹலோ பிரேம். சொல்லு ரஞ்சித்.
என் பிரியாவோட வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. எந்த பிரியா? அந்த பிரியாவா? இனி இந்த ரஞ்சித்தோட விளையாட்டு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும். பாக்குறியா? பொறுத்து இருந்து பாருடா. பிரியா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா பிரேம், உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? சொல்லு பிரேம். ஒன்னும் இல்ல மேடம், அந்த ரஞ்சித் அவன் லவர் பிரியாவை நான் தப்பான வழியில யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேடம். உனக்கு பிரியாவை தெரியாது? எனக்கு சத்தியமா தெரியாது. நான் ரொம்ப நல்லவன் மேடம். நீ நல்லவனா கெட்டவனான்னு ஒரே நேரம் வரும்போது தெரியும். அது வரைக்கும் உன் நாடகத்தை நீ நடத்து. ஓ பிரேம், போ. உங்களை தான் நம்பி இருக்கேன் மேடம். ஓ பிரேம், பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். சோக்காலி, ஆடுறா. ஆசா பூசா அம்சக்கல்லு வாராவதி கல 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 கலக்குறாடா பூர 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 பூர. ஆண்டவா, உன் சாட்சியாவும் இந்த காவிரத்தை சாட்சியாவும் இந்த அகல் விளக்க நான் அனுப்புறேன். இந்த அகல் விளக்கின் எண்ணெயை போல என்னையும் பிரேமுக்கு அர்ப்பணிக்கிறேன்.
எங்க 2 பேரையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும். ஐயா இருக்காருங்களா? இது வராருங்கம்மா. வாங்கம்மா வாங்க. வணக்கங்க ஐயா. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்க. என்ன தனியா வந்திருக்கீங்க? மலர் வரல? காலேஜ் ரிசல்ட் பார்க்க ஓ, போறேன். அப்படியா? அப்புறம் எங்க வீட்டுக்கார அவசர ஆர்டர் ஒண்ணு நான் தான் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சரிங்க. குடுமா. இந்தாங்க சார். ஐயா இது இதெல்லாம் தீபாவளிக்கு. எதுக்குங்க ஐயா? எப்பவும் தீபாவளி கொடுக்கறது தானே. உங்க வீட்டுக்காரோட விசுவாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி. வரேன். போயிட்டு வாங்க. கல்யாணி, நான் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது நடக்குதா இல்லையான்னு இப்ப பாக்கலாம். பாக்கலாம். முதல்ல மீன் எனக்கு தான் கிடைக்க போகுது. எவளுங்களுக்கு என்ன மீன் கிடைச்சாலும் அத சமைச்சு சாப்பிடுறதுக்கு நான் ரெடி. ஏய் தக்க இழுக்குதுடி. அப்ப மீன் மாட்ட போகுதுடி. ஏய் மீன் மாட்டிக்கிச்சு, மீன் மாட்டிக்கிச்சு. ஏய் பாத்தியா, முதல்ல எனக்கு தான் மீன் கிடைச்சிருக்கு. எனக்கு தக்க இழுக்குது. ஏய் பாத்தியா, நீ என்னதான் தூண்டில் போட்டாலும் அதுல எந்த மீனும் சிக்காதுடி. செல்லப்பா. ஹலோ. சொல்லுங்க செல்லப்பா. ஹலோ. ஹலோ. இது செல்லப்பாவோட ஃபோன் நம்பர். அவரு டெல்லியில இருக்காரு. ஆனா வாய்ஸ் மாதிரி இருக்கு. நீங்க யார் பேசுறது? நான் அப்பவே சொன்ன ஆத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட துணி துவைச்சுக்கிறேன்னு. கேட்டியா? இப்ப பாரு தண்ணி முண்டு ஊத்திட்டு இருக்க. எதுக்குமா? உனக்கு தேவையதெல்லாம்? ஆமாடி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட கூத்து அடிச்சிட்டு இருப்ப ஆத்துல போய். சாயங்காலம் வருவ. நீ வர வரைக்கும் நான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு காத்துட்டு இருக்கணும். எந்த வயசுல கூத்தடிக்காம எந்த வயசுல கூத்தடிக்க சொல்ற? எனக்கு ருசியா சமைச்சு போட நீ இருக்கல்ல. சமைச்சு போட அப்பா இருக்காரு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? I am SI from railway accident site. Accident site? I am speaking from this dead man's mobile. You mean to say செல்லப்பா is dead? Yes. செல்லப்பா இறந்துட்டாராமா. இந்த தடவை போகும்போது கூட மலரை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஐயோ, அதை எப்போ சொல்லிட்டு தானே போவாரு? இல்லடி, இந்த தடவை தெரு வரைக்கும் போயிட்டு திரும்ப 2வது தடவை வந்து மலரை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனாரு. அதுதான் எனக்கு நெருடலா இருக்கு. ஐயோ, என்ன கவலை அடிக்க. என்னங்கய்யா? இன்னைக்கு விடிய காலையில ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆமாங்கய்யா. அதுல செல்லப்பா செத்து. ஐயா, அண்ணன் இறந்துட்டாரா? உண்மையாவா? அப்பா மாதிரி வளர்த்தாரியா? ஐயா. ஐயோ அம்மா, நீ ஒரு சென்டிமெண்ட் லேடி. ஏய், அம்மா தொடங்க விளையாடு. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு போட்டோ எடுத்து பொம்மையா மாட்டிடலாம் போல இருக்கு. அவன் சித்தப்பா வந்திருக்காரு. அண்ணே. என்ன தம்பி, ஜவுளி கடைக்கு போல? போனங்க அண்ணி. மலரு, டிவி நியூஸ் பாத்தியாமா? பாக்கலையே சித்தப்பா. காலையில டெல்லியில இருந்து வந்த ட்ரெயின் தீ பிடிச்சரிச்சு போச்சு கண்ணே. சரிப்பா, அதுக்கு நீயே பேயர் ஜாப்ல இருக்க. அண்ணி, அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ள அண்ணன் இருந்தாரு கண்ணே. அண்ணி. வாங்க போலாம். அங்க போய் என்னமா பண்றது? பெட்டிக்குள்ள இருந்த எல்லாரும் கறிக்கட்டே ஆயிட்டாங்கம்மா. இத பார்த்து ரயில்வே நிர்வாகம் யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு எல்லா பொருத்தையும் ஒண்ணா போட்டு புதைச்சிட்டாங்கம்மா. அவர் மகத்தை கூட பார்க்க விடாத பண்ணிட்டாங்களே. நான் என்னடி பண்ணுவேன்? உன்னை எப்படி நான் வளர்க்க போறேன்? உன்னை எப்படி நான் கரையாத போறேன்? இப்படி ஏதால வேலைக்கால போட்டுட்டு போயிட்டாரு. எல்லாம் போச்சு தம்பி. போனவரை இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்க கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இல்ல தம்பி, இவ ரொம்ப பிடிவாதக்காரி. நான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பேன். இவ்வளவு நான் எப்படி? அண்ணி, சின்ன பொண்ணு தானுங்க அண்ணி. போ மாறிடுவா. கவலைப்படாதீங்க. நான் சின்ன பொண்ணு இல்ல. யாருக்கும் நான் பாரமா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. ஹலோ, யாருங்க பேசுறது? நான் மலர் கூட பேசுறேன், பரமத்தி வேலூர்ல இருந்து. என்ன விஷயம்? பிரேம் அங்க இருக்காரா? நான் எப்ப போன் பண்ணல இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்க. மலர்,
என்ன விஷயம்? என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதா மலர்? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்கதான் யாரும் இல்லையே, சொல்ல. சொல்ல தைரியம் இல்லை மலர். அப்ப விட்டு. மலர் மலர், ஐ லவ் யூ மலர். உன்னை பிடிக்கலன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். திரும்ப திரும்ப அதே சொல்லி என்ன சுத்தி சுத்தி வந்தா ஏன் அர்த்தம்? நானே மனசு சரியில்லைன்னு ஒரு அரை மணி நேரம் தனியா உட்காரலான்னு வந்தேன். என் தனிமை என்ன மாதிரி வந்து கேட்டுட்டீங்க. மலர், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இங்கிருந்து போயிடுறேன். ஆனா உன் தனிமையை கெடுக்க நான் விரும்பல மலர். கஜினி 17 முறை படையெடுத்து கடைசியா 18வது தடவை வெற்றி பெற்று இந்தியாவில் உள்ள செல்வத்தெல்லாம் திருடிட்டு போனோம். ஆனா அந்த அறிவு பல 100 முறை உன் மனசு திருட முயற்சி பண்ணியும் முடியல. திரும்பவும் சொல்றேன், நான் ஊரை கூட்டத்துக்கு முன்னாடி மரியாதை இங்கிருந்து போயிடு. என் முன்னாடி நிக்காத, போயிடு. மலர், எனக்கு தான் இந்த அறிவை உண்மையா நீ புரிஞ்சுக்க போறியோ? ஹலோ யாரு? நம்ம துபாயில இருந்து ஷேக் பேசுறோம். இது துபாயில இருந்து ஷேக் பேசுறீங்களா? என்ன விஷயம் சார்? நம்ம நாட்டுல ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சிட்டா போச்சு. அச்சா, அதுக்கு என்ன பேரு வைக்கலாம்? என்ன சார், இப்ப எல்லா சேனலும் வந்துருச்சு. நம்ம ஒண்ணு செய்யலாம், ஆயில் சேனல் வைப்போம். ஓ அச்சா, சேனல்கே பகுத் அச்சா, பகுத் அச்சா. சரி, நீ சம்பளமா என்ன பேமெண்ட் எதிர்பார்க்கற? ஒண்ணு வேணாம் சார். உனக்கு துட்டு வேணாமா? ஐயோ, நான் அந்த ஒண்ணு வேணும்னு சொல்லல சார். என் பேர்ல ஒரு 5 ஆயில் கிணறு எழுதி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே ஓகே, உனக்கு 5 ஆயில் கிணறு எழுதி வச்சிரேன். அப்படியா? அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? போட்டுருங்க. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, நான் ஹாங்காங்ல இருந்து ஜாக்கி சான் பேசுறேன். எது சாய் சான் பேசுறீங்களா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீங்க உடனே ஹாங்காங் வாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் சார். டேய், நம்ம மொட்டை மாடியில இருக்கிற ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்றா. பேசு சார். ரெக்க சுத்துற சத்தம் கேக்குதா? நம்ம பார்ட்னரா படம் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் விஷயமா சார்? எப்பவுமே நம்ம சோழ பார்ட்னர் தான் சார். 8 கோடி தந்தீங்கன்னா ஓகே சார், இல்லைன்னா வரமாட்டேன், பாத்துக்கிறங்க. சரி, தந்துடுறேன், உடனே வாங்க. ஓகே ஓகே சார். டேய், பிசினஸ் பேசுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? போடா. ஒரு நாள் இங்க ஷூட்டிங்கே நின்னு போய் கிடக்கு. ஒரு நாள் எம்டி இல்லனா நீ பண்ற அளப்புற தாங்க முடியல. கழட்டியானா? கழட்டி குடியா. ஒரு நாள் எம்டியா கோட்டை போட்டு நடிக்க விடுறாங்களே, இவங்களுக்கு சின்னத்தனமா உள்ள இருக்கு. இங்க என்ன நடக்குது? சரி மாரித்து, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஹே பிரேம், எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் சார். கம் டு மை ரூம் இமிடியேட்லி. குட் மார்னிங் சார். இங்க என்ன நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சார், உன்ன மாதிரி 1000 பிரேம என்னால உருவாக்க முடியும். சார், நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. Get lost from here. Sir, Get sir, out. please, You are sir, dismissed sir, now. Sir, please, sir, sorry, sir. Out. Sir, get out. ஹலோ, பிரேம் அங்க இருக்காரா? இல்லங்க, அவனை எம்டி வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இன்னமேல இங்க போன் பண்ணாதீங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன வழி இருக்கு சார்? அவ்வளவுதான். அண்ணா சொல்லுங்க, நான் வேற என்ன வழி இருக்குண்ணா? அண்ணா அண்ணா சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ். ஹலோ அண்ணா, அண்ணா. சரி, பிரேம் பை எப்படி பண்ணி தொலைகிறானே. பாவ விவரம் தெரியாத பிள்ளை இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறானே. அப்படியா? சரி சரி. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வர சொன்னீங்களா? ஆமாம்மா. வருத்தப்படாதீங்கம்மா. செல்லப்பா எழுதுது நீங்க மட்டும் இல்லம்மா, நாங்களும் தான். எல்லாம் எங்க விதி ஐயா. மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. 25 வருஷத்து வாழ்க்கை இப்படி எடுத்து போச்சு. ஐயா, எப்படி இருந்த எங்க அண்ணி இப்ப எப்படி ஆயிட்டாங்க? வருத்தப்படாது. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீதான் ஆறுதல் சொல்லணும். நீ எப்படி உடஞ்சு எழுத எப்படி? கண்ணு தொட. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்குமா? ஐயோ ஐயோ,
இதெல்லாம் வேணாங்க ஐயா. மா உங்க பொண்ணோட திருமண செலவுக்குமா, எதிர்கால செலவுக்குலாம் என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் வாங்கிக்கிங்கம்மா, வாங்கிக்கிங்கம்மா ப்ளீஸ் வாங்கிக்கிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவைனாலும் கந்தசாமிகிட்ட சொல்லி அனுப்புங்க, நாங்க செய்யறோம். ஓகே வரேங்க ஐயா. நன்றி. போயிட்டு வாங்க. வாங்க நீ. என்ன கல்யாணி, ஏதோ மலரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டு இருந்தியே, என்ன விஷயம் கல்யாணி? நம்ம மலர அந்த ரோஜா டிவி கேம்பரர் பிரேம் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான் அறிவு. நீ என்ன சொல்றன்னு புரியல. நம்ம மலரை காதலிக்கிறதா சொல்லி தடாகத்துல உள்ள தாமரை மலர் போல இருந்த நம்ம மலரோட மனச காத்துல சிக்கின காத்தாடை போல அலபாய விட்டுட்டான். மலர் பிரேம் ஃபோன் பண்ணுச்சா? பண்ணாலே, ஆனா அவளுக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் அவன் வேலை செய்யற ரோஜா டிவிக்கு கால் பண்ணா. அவன் அங்க வேலையை விட்டு தூக்கிட்டதா சொன்னாங்க. பிரேம் எதுக்கு வேலையை விட்டு தூக்குனாங்க? பிரேம் வந்து பெண்களோட விஷயத்துல படு மோசமா நம்ம மலர் மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான். அந்த அப்பாவி பெண்களோட வரிசையில நம்ம மலரும் ஒரு எண்ணிக்கை. இப்ப நான் என்ன செய்யணும் கல்யாணி? விதி அறிவு. நீ அவளை கர்ப்ப கிரகமா சுத்தி வர, ஆனா அவ உன்னை சாதாரண பக்தனா கூட பார்க்காம கோயிலுக்கு வெளியே நிக்கிற காவலாளியா பாக்குறா. ஆடு கசப்பு கடைக்காரனை தான் நம்புமா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நேரத்துல அவளுக்கு ஆதரவா இருக்க வேண்டியதுதான். மலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வணக்கம் சார். என்னையா இவ்வளவு லேட்? பேப்பருக்கா வெயிட்டிங்கயா? பேப்பரை பாருங்க சார். ஹெட் நியூஸே உங்க பையன் நியூஸ். ஹெட் நியூஸே என் பையன் நியூஸ். கமலா, படிச்சு படிச்சு சொன்னேனே கேட்டியா? இடம் கொடுக்காதேன்னு சொன்னேனே கமலா. என்னங்க பாரு, உன் பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. அப்படி என்ன ஊர் உலகத்துல இல்லாத என் பையன் பண்ணிட்டான்? உட்டேனா தெரியும். ஒன்னால தாண்டி அவன் இவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கான். ஏய் பிரேம், பிரேம், என்னப்பா டென்ஷனா இருக்க? எல்லாம் ஒன்னால தான்டா. நான் என்னப்பா பண்ண? என்ன பண்ணியா ராஸ்கல்? பண்றா. இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே? ஆமா, நான் தான் கொடுத்தேன். என் பிரியாவை எடுத்த மாதிரி எல்லா பொண்ணுங்க எடுத்துட்டு அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? என்ன பண்ணுவ? ஏய், உன்னை கொடாம விட மாட்டேன்டா. ஏய், யாரு மேல கை வைக்கிறா? யாரு மேல கை வைக்கிறா? ஏன் மேல? அடி கொல்லுடா. விடுங்க, விடுங்க, கை வைக்கிறா. விடுங்க, விடுங்க சார். சார் விடுங்க. சார் விடுங்க, ப்ளீஸ். சார் விடுங்க. விடுங்க சார். யாரு மேல? சார் இந்தாங்க மேடம் ஃபோன். கொன்னுடுவா. சார் ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லுங்க மேடம். பாருங்க சார். பிரேம், நீ முதல்ல வெளிய வா. இதோ வர மேடம். காஞ்சனா மேடம் பாத்துட்டு வந்து உன்னை வெச்சுக்கடா. போடா, போயிட்டு வந்து பேசிக்கலாம். சார் உட்காருங்க சார். லூசா சார் இவன்? மேடம் பாத்துக்குவாங்க சார், நீங்க உட்காருங்க. Come on, yeah. Oh. Hi. நீங்க மட்டும் கால் பண்ணலன்னா அவனை கொன்னு இருப்பேன். அவ்வளவு ஆத்திரம். பேப்பரை பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஜிம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பிரேம் ரஞ்சித் அடிக்க வர்றான்னு சொல்லிட்டேன். மேடம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான். மேடம், வீட்ல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு. என் மூஞ்சிலே முழிக்காதன்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண போற? தீர்வை நீங்க தான் சொல்லணும் மேடம். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன். என்னை கை விட்டுறாதீங்க மேடம். என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. கலங்காத பிரேம். இந்த காஞ்சனா இருக்கா, எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா. எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஏமாத்திட்டியே பிரேம். அந்த ரீத்துவ கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக நீ என்ன ஏமாத்திட்டியே. நேற்று நம்பினதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையா? கல்யாணி, நான் மோசம் போயிட்டேன். சரி சரி, வேற நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நீ வீட்ல இரு, நான் வந்துட்டு இருக்கேன். சரி, சீக்கிரமா உடனே வந்துடுறேன்டி. பிரேம்,
பிரேம் என்ன கைவிட்டுட்டாருடி. நீயே முடிவு பண்ணிக்கிறதா? பேப்பர்ல வந்துருச்சு. அப்புறம் என்னடி? அதே பேப்பர்ல வதந்தின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இது வதந்தியா? ஏய், நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். அம்மா வேற வந்துட போறாங்க. அழாத, கண்ணை தொட. நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாடி. அறிவை வர சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். சாரி கல்யாணி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? வர சொன்னீங்களே, விஷயத்த சொல்லுங்க. பாப்புலர்னு தெரிஞ்சா இப்ப அவன் இவளை பார்க்காம கூட போயிட்டான். நம்ம ஊர்லயே ஒன்னைய விரும்புற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னேன். கேட்டாளா இவ? புகழ் இவ கண்ணை மறைச்சிருச்சு. வேலியில போற ஓனான மடியில விட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு. இப்ப மலர் எப்படி நொந்து போயிருக்கும் போது நீ இப்படி பேசக்கூடாது. பிரேம் அவன் கூட ஒர்க் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ண போறான். இவ வாழ்க்கை அவ்வளவுதான். இப்ப கூட மலர் ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் பிரேம் அளவுக்கு பர்சனாலிட்டியா இல்லைனாலும் மலரை நான் உண்மையா நேசிக்கிறேன். அறிவு மாதிரி ஒரு நல்லவனை நீ பார்க்கவே முடியாது. உன் முடிவை மாத்திக்க பாரு. மலர், நீ பிரேம மறந்துட்டு உன் வாழ்க்கைய மாத்திக்கோடி. முடியாதுடி. ஏன்? ஏன்னா நான் பிரேம் கிட்ட காதல்ல மட்டும் ஏமாறல. Wow, what a beautiful place this is. இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. நிஜமாவா? என்ன நிஜமாவா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இங்க ஷூட்டிங்காக வரல, உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நீ என்ன நம்பலல? சத்தியமா சொல்றேன், எனக்கு நீச்சலே தெரியாது. உனக்காக நான் இப்ப என்ன விடு, நீ நம்பலல? நான் என்ன பண்றீங்க பிரேம்? என் மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பா பிரேம்? நான் சென்னையில பிறந்து வளர்ந்தவன். ஆனா உன்ன மாதிரி மண் வாசனை உள்ள பொண்ணை மணக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அந்த பெண் நம்ம ரெண்டு பேரும் லோன்லியான இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பவே உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு வந்தேன். நான் நேரடியா விஷயத்த சொல்லிடுறேன். 1000 பேரை கூப்பிட்டு ஒரு திருமணத்தை நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த 1000 பேர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. 4 செவத்துக்குள்ள 20 மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 20 இணைஞ்சாதான் அந்த திருமணத்துக்கே அர்த்தம். ஆமா பிரேம், உண்மைதான். அப்பதான் அந்த இரவு முழுமையடையும், தெரியுமா? அப்போ நாம இங்க இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரேம்? இன்னுமா புரியல? புரியலையே. புரிஞ்சுக்கிட்டா எதையும் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏய், என்ன மலர், ஏன் டல்லா இருக்க? நான் என்னையே உன்கிட்ட கொடுத்துட்டு இனிமே கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் என்னை எழுந்ததுக்கு சாட்சி இந்த காவிரி தாய் மட்டும்தான். என்னை கைவிடுறாது பிரேம். ஏய், இந்த காவேரி தாய் மேல சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். அடுத்த முறை நான் வரதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். இது சத்தியம். நான் கிளம்புறேன் மலர். ஏய், ஏன் சோகமா இருக்க? நான் எழுந்தவன், நீ வாழ்ந்தவன். ஆடுகளத்துல எப்பவும் சேவலுக்கு தான் மரியாதை, பெட்ட கோழிக்கு இல்ல. பிரேம், நான் திரும்பவும் கேக்குறேன், என்னை கைவிடுறாத பிரேம். கவலைப்படாத மலர், எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த மாசமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அடுத்த மாசம் கல்யாணம். டோன்ட் வரி. நீ வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். Of course. அழாத. I'll be back. Bye. கவலைப்படாம இரு, நான் வரேன். Bye. டாடா. Bye.
கழுத்தை விட்டு சொல்றேன், சத்தியமா இதான் நடந்துச்சு. நம்ம கல்யாணி இப்ப என்னடி செய்ய போற? என் கற்ப கேட்டவன் கிட்ட நியாயம் கேட்க போற. நியாயம் கிடைக்கும் நினைக்கிறியா? கற்ப தெய்வமா மதிக்கிற எனக்கு அந்த தெய்வம் கை கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாரும் சென்னைக்கு போய் பிரேமோட கல்யாணத்தை நடத்தணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. மலர், நீங்க ஊருக்கு போகும்போது உங்க சித்தப்பாவையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போங்க. ஏன்னா உங்க அம்மாக்கு தெரியாத இந்த விஷயத்த உங்க சித்தப்பாவால மட்டும் தாண்டி சமாளிக்க முடியும். அவர் வந்தாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும்ல. நான் உங்க கூட வரலன்னு கோச்சிக்காதடி ப்ளீஸ். ஏய், ஈவினிங் செய்தியில வரணும். வேகமா அனுப்பு. சரிங்க, அனுப்புறேன் சார். ஓபன் பண்ணு. ஓபன் பண்றேன் சார். என்னடா இன்னும் ஓபன் பண்ணல? ஏய், 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு செத்தவனாச்சடா. நீ எப்படிடா உயிரோட வந்த? மூன்று பாட்டில செத்து போன ரஜினி திரும்ப மருந்து வந்தார்ல, அத மாதிரி தான்டா இது. இந்த முகம் என்ன, இந்த முகர கட்ட. நாங்க எந்த நேரத்துல எப்படி வருவோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவோம். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீ யாரு? நான் இங்க வேலை பாக்குற ஸ்டாஃப். எவ்வளவு கொடுத்து சேர்ந்த? 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து சேர்ந்திருக்கேன். சம்பளம்? மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். எத்தனை வருஷமா வாங்குற? 6 மாசமா வாங்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எவ்வளவு கட்ட? கேவலம் 10,000 ரூபாய். நீ எவ்வளவு கட்ட? 15,000 கேட்டேன். எங்களெல்லாம் அடிச்சு கேக்குறியே, நீ எவ்வளவு கேட்ட? 5,000 கட்ட. அடிச்சுக்கிறாங்க. ஏய் இருங்க சார். ஆமா, இந்த ஆளு யாரு? ஏய், இவர் தான்டா அந்த சேனலுக்கு ஓனர். இவங்க 3 பேரும் 3 வருஷமா என்ன வேலை வேணும்னு நமித்தி எடுக்கிறாங்க சார். நம்ம கம்பெனில தான் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அவங்களுக்கு திறமையான வேலையை போட்டு கொடுக்க வேண்டியதானே? எங்களுக்கு வேலை வேண்டாம். ஏன்? இந்த சேனல் திறந்து எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமா வேலை தேடி இந்த கம்பெனில நாங்க அலைஞ்சிருக்கிறோம். அதனால 15 வருஷம் சம்பளமும் போனஸும் சேர்த்து கொடுத்தாதான் இந்த கம்பெனில நாங்க வேலை செய்வோம். போனஸ் என்ன? வட்டியோட சேர்த்து வாங்கிக்கங்க. ராபு வந்துட்டோம் சார், வந்துட்டோம் சார், வந்துட்டோம் சார். செய்யலவங்களா ராபு? வணக்கம் சார். ஆல் ஸ்டாஃப் எல்லாரும் வெளியே வாங்க. போன வாரம் 3 பேர் ஓன் ரெடியா ட்ரெயினிங் சொன்ன வேலை முடிஞ்சிச்சு. ஏய் தம்பியலா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? பாத்து எந்திரிங்கடா. இந்த மீல நீங்க 3 பேரும் எந்திரிக்க பல வருஷம் ஆகும்டா. வரட்டுமா? ஓதுற இடம் எதுன்னு பார்த்து முட்டணும்டா, முட்டா பையல. ஸ்லாப் போடு, நீக்கிக் போடு, ஐசேக் போடு. என்னம்மா மலரு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது? சித்தப்பா, நான் மோசம் போயிட்டேன் சித்தப்பா. அந்த ரோஜா டிவி கேம்பேரர் பிரேம் மா, ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அழாதம்மா. உன் கூட சென்னைக்கு நான் வரேன். போதும்க்கா. செல்லம் இல்ல, குட்டி இல்ல. இன்னும் கொஞ்சம் காபி சாப்பிடுங்கம்மா. அங்க வச்சிருங்க பவானியம்மா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஏமா, அனிதாவை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்க மாட்டேனா? அப்படி சொல்லுங்க பவானி அம்மா. அக்கா, உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏய், உனக்கு எல்லாமே நான் தாண்டி. உங்க அப்பாவும் அம்மாவும் திருப்பதி போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனிதாவை ஒரு தாய் மாதிரி இருந்து நீங்க தானம்மா கவனிச்சுக்கிறீங்க. உடனே நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்கம்மா. இப்படியே விட்டா அக்கா பாட்டி ஆயிடுவாங்க. சீக்கிரம் அக்காக்கு ஒரு மாப்பிளைய பார்க்கணும். அது மட்டும் இல்ல, வருங்கால மாமாவை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நீ நல்லா படிச்சு IAS ஆபீசர் ஆனா போதும். அதுதான் என்னோட லட்சியம். என் பிசினஸ் லைசன்ஸுக்கு கூட உன்கிட்ட தான் வந்து நிக்கணும். மத்தபடி இந்த கல்யாணம், குடும்பம் இதுலலாம் எனக்கு விருப்பமே இல்ல. இந்த பிசினஸ் ஃபேக்டரின்னு இப்படியே என் காலத்தை ஓட்டிடுவேனா? என் மேல உனக்கு இவ்ளோ பாசமாக்கா? ஆமாம்மா. வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம் வா. கிளம்புமா.
லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கோமா. பலமா பாய் பவானி அம்மா. என்ன மச்சான் பவர் கட் ஆயிடுச்சு, இன்னும் ஜெனரேட்டர் ஆன் பண்ணாம இருக்காங்க. புழுக்கம் தாங்கலடா. தம்பி இது ரோஜா டிவி தானே? ஆமா சார். வாங்க உள்ள. சரிங்க. வா மலர் உள்ள போலாம். ராம்கி அண்ணனை பார்க்க முடியுமா? அவர் லீவ்ல இருக்காருமா. ராம்கி அண்ணன் நம்பர் தரீங்களா? ராம்கி நம்பர் எனக்கு தெரியாது. ஸ்டாஃப் கிட்ட கேட்டு சொல்ற, வெயிட் பண்ணுங்க. ஹலோ கமலண்ணா, கொஞ்சம் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு போங்க. வணக்கம் மேடம். எல்லாம பிரேம பத்தி தான் பேச வந்தேன். நானும் அவன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், திருந்துடா திருந்துடா திருந்துடான்னு. ஆனா அவன் திருந்துடாப்புல தெரியல. முடிவு உங்க கையில தான் இருக்கு. எடுக்கிற முடிவை நல்ல முடிவாடுங்க. என்னம்மா பானு? சரி, உங்க பிரேம தேடி வந்திருக்காங்க. சொல்லுமா. அண்ணே, ராம்கி அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியுமா? இன்னைக்கு அவர் லீவ் ஆச்சும்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் நம்பர் தரீங்களா? 9840077888. அண்ணே, நான் பரமத்தி வேலூர்ல இருந்து மலர்கொடி பேசுறேன். சொல்லுமா. எனக்கு பிரேம பார்க்கணும். ஏற்கனவே அவனை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு உன்கிட்ட சொன்னேனம்மா. நான் 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். எனக்கு எப்படியாவது அவரை பார்க்கணும். நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன். பிரேம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன். தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்கண்ணா. பிரேமோட நம்பர் கொடுங்கண்ணா. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் அவனை எப்படியாச்சும் பேசி பின்னி மில் கூட்டு வரேன். நீ சத்தம் காணாம அங்க வந்து சேரு. சித்தப்பா, உங்களுக்கு பின்னி மில் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா. சரிம்மா, சீக்கிரமா வாமா. சரிங்க, நான் வந்துடுறேன். வாங்க சித்தப்பா. போலாம். மேடம் வர சொன்னீங்க. வா ரஞ்சித், உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க மேடம். நீ காதலிச்ச உன் காதலிய அந்த பிரேம் சீரழிச்சிட்டான். என் தங்கச்சி வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டான். நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி எத்தனையோ பல குடும்பங்கள் அந்த பிரேமால காலி ஆயிடுச்சு. இனிமே இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கலன்னா நல்லது இல்ல. அவ எங்க இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வா. மேடம் இப்ப சொல்லிட்டீங்களா? அவனை இப்ப தூக்குறேன் மேடம். அவன் எங்க இருந்தாலும் தூக்குறேன். போன் பண்ணி வர சொன்னனே, இன்னும் வரலையே. கேப்புல கலவாணித்தனம் பண்றானோ. மலர் இது வந்துடுறீ. மலரை கை கழுவிட்டோம் நினைச்சோம். சித்தப்பனோட இங்க வந்திருக்கா. ராம்கியோட வேலையாதான் இருக்கும். சரியான துரோகி. முடிச்சு எடுத்துற பாருங்க. போறிவே. போடா 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 போ. யாரு பாருங்க.
காசு இருந்தா யார் தெரியுதா? வணக்கம். இப்பொழுது நமது கந்தசாமி சென்டர் காலேஜ் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருகை தந்திருக்கும் பிரபல ரோஜா டிவியினுடைய கேம்பெயரர் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நமது பள்ளியில் நடந்த ஷாட்புட் விளையாட்டு போட்டியில் முதல் மாணவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனிதா, அனிதா. இது என்னோட பர்சனல் நம்பர். கால் பண்ணு. Congrats, great. Thanks. So proud of you. பிரேம் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். ஹாய். தேங்க்யூ. நான் இது வரைக்கும் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன். ஆனா அனிதா மாதிரி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கேர்ளை நான் பார்த்ததே இல்லை. எனிவே தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஹியர், எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் அனிதா. தேங்க்யூ. நான் அனிதா பேசுறேன் பிரேம். ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்க பர்சனல் நம்பர் கொடுத்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க பிரேம். ஒன்றும் இல்லை, உன்னை ஸ்கூல்ல பார்த்ததுல இருந்து உன் அழகும் திறமையும் என் சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கு. என்னது சிந்தனையா? என்ன பத்தி சிந்திக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கா? சிந்திக்க நேரம் இருக்காவா? என் சிந்தனையும் உன்னை பத்தி தான். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இப்ப புரியாது, போக போக புரியும். போக போகனா? என் மேல நம்பிக்கை வச்சிருந்தனா ஸ்கூல் முடிஞ்ச உடனே எனக்காக அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம் சார். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஓகே பிரேம், I'll wait for you. எஸ், ஸ்கூல் ஃபிகர் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. வாணிதா, கெட் அப். வா வா.
ஹேய் அத கூட உட்காரு. I'll try. அனிதா ஒன்னு சொல்லட்டுமா? நீ மட்டும் டிவில நடிக்க வந்தேன்னு வையேன், ஒரு கலக்கு கலக்கிடுவ. உண்மையாவா சொல்றீங்க? சத்தியமா. இந்த இடத்துக்கு ஏன் கூட்டு வந்தீங்க? ரொம்ப லோன்லியா இருக்கே. இந்த லோன்லியான இடத்துல தான் ஒரு புது தேடலை அடைய போறோம். புரியல. இப்ப டிவி மீடியால பல பேர் முன்னாடி நடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கூச்சம் போகணும். அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, நான் உனக்கு சொல்லி தர போறேன். அப்படி என்ன எக்ஸசைஸ்? வெரி குட். அப்படி கேளு. இது ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் எடுக்கிற எக்ஸசைஸ் கிடையாது, பிரேம் எடுக்கிற எக்ஸசைஸ். இஸ் இட்? எஸ். இப்ப நம்ம உடம்புல ஏ பி சின்னு 3 பார்ட் இருக்கு. அத பிராக்டிகலா பண்ணி காட்டினா தான் தெரியும். ஏய் நம்ம ஏரியாக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து தள்ளிட்டு வந்திரான்டா. ஆமாண்ணே. நான் சொல்ல சரியா போச்சுலடா. வாடா. யாரா நீங்க? அங்க புஷ்கர்ண்ணே. போலீஸை கூப்பிடுவா. ஏய் கொஞ்ச காமி அண்ணன் வந்துட்டார்ல. எங்கேயோ உன டிவில பார்த்த மாதிரி கீதுனா அவன. நானா உன்ன பேசிட்டே. ஏய் போடா கிளம்பு. போ அண்ணன் வந்துட்டார்ல. ஏய் போ போ சீ ஓடிடு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? புடா. ஏய் பிகறா. புடா. ஏய். புடா. ஏய். ஏய். புடால. புடா. புடா பிகறா. புடா. விட்டுடுங்க. எனக்கு பயமா இருக்கு, விட்டுடுங்க. ஏய் அண்ணன் காலுக்கு அழகு செலவுடா. அண்ணனுக்கு தான்டா ஃபர்ஸ்ட். விட்டுடுங்க. வேணா விட்டுடுங்க. விடுங்க. அக்கா. அக்கா. முடியல அக்கா. அக்கா. மேடம் சாரி மேடம், உங்க குடும்பத்துல இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம். நோ நோ பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இந்த நாளுக்காகத்தான் உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தேன். இப்போ என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய போகுது. ஐயோ சொல்லாதீங்க. அப்புறம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. யாரு நீ? மலர்கொடி. வந்த விஷயம் எனக்கு பிரேம் கிட்ட இருந்து நியாயம் வேணும். என்ன நியாயம்? என் வயித்துல வளர குழந்தைதான். இந்த குழந்தைக்காகவாது அவரை மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிப்பா? இவன மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்துறவன நடு ரோட்ல நிக்க வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். இவ உனக்கு மட்டும் குழந்தை கொடுக்கல, எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுத்திருக்கா. இவனால பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டுல ஏராளம். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு நியாயம் கேட்டு வந்தது நான் மட்டும் தானே. மோசம் போடுவேன் நான் கேக்குறேன். தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. உனக்காகலாம் விட முடியாது. உனக்கு கற்பு மட்டும்தான் போச்சு. ஆனா என் தங்கச்சி மைனர் வயசு, அறியா பருவம். அவளை காதல் வசப்படுத்தி அவளை கூட்டிட்டு போய் 4-5 ரவுடி பசங்க காம பசுக்கி இரையாக்கிட்டா இந்த படுபாவி. மேடம் ஒரு நிமிஷம். நான் இருக்க போறேனா சாக போறேனான்னு எனக்கே தெரியாது. மலர் என்ன மன்னிச்சிரு மலர். மேடம் நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? ஒண்ணு மாதிரி பாவிங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. உயிரோட ஓலம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ சுடுபட்டே சாக போற. என்ன சுட்டதுக்கு அப்புறம் அவர் சுடுங்க. ஏய் அவன் நெல்லு இல்ல பதறு, இறையாவ போறவன். ரஞ்சித், இவ கணவனை மீட்க வந்த சாவித்ரி. நான் புராணத்தில் வர சாவித்திரியோ இல்ல, நீங்க யம தர்ம ராஜாவோ இல்ல. ஒரு பொண்ண கேக்குறேன், அவர் எனக்கு கொடுத்துருங்க. இவனை நான் கொடுக்கலன்னா என்ன நானே அழிச்சுக்குவேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அக்கா என்ன உங்க தங்கச்சியை நினைச்சுக்கோங்க. என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா பேர் தெரியாம போயிடக்கூடாது. இது நான் பிறந்து வளர்ந்த காவேரி மண் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு சின்ன வயசுதான். என் குழந்தைக்கு
வேற ஒருத்தனை அப்பா நான் காட்டேன். எல்லாத ஒரு பட்டி காட்ட அப்பாவி பொண்ணுக்கா. எனக்காக அவரை விட்டுடுங்கக்கா. பிரேமே கிட்ட ஒப்படைச்சிடுங்கக்கா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. மலர், நீ கவலைப்படாத. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இதான் எனக்கு சரியான தண்டனை. உன் வயித்துல வளர் நம்ம குழந்தைக்கு ஏன் இனிஷலவை நீ எதுக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமா. அந்த கப் ஐஸ்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா வாங்கிதாம்மா. அம்மா அம்மா பிஸ்கட் வாங்கி கொடுமா. அம்மா சொன்ன கேட்க மாட்டியா? அப்புறம் வாங்கி தரேன். ஒரு நிமிஷம் சொன்ன கேட்க மாட்டியா? பார்த்துட்டு வரேன். அம்மா எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறம்மா. ஐஸ்கிரீம் வாங்கிதாம்மா. அறிவு நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் மலர். சின்ன பசங்க ஏன் இப்படி அழுகுது மலர்? அங்கிள் அங்கிள் அம்மா கிட்ட பிஸ்கெட் கேட்டேன் அங்கிள். அவங்க கிட்ட 30 ரூபா தான் வச்சிருந்தாங்களா அங்கிள். அதுல மண்ணெண்ணெய் வாங்கிட்டாங்களா அங்கிள். பிஸ்கெட் கேட்டா அடிக்கிறாங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அங்கிள். நான் உங்க 2 பேருக்கு எல்லாமே வாங்கி தரேன் செல்லம். அழாதீங்க. அமலி, அந்த பிஸ்கெட் பாக்கெட் எடு. என்னங்க ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் சொல்றத மட்டும் கேளு. அதை எடு. என்ன பண்ண முடியுங்க? நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அது வாக்கு எடுத்துச்சு. இனிமே ஆண்டவன் தான் காப்பாற்றணும். இந்தா. அழக்கூடாதுன்னு சமத்தா சாப்பிடணும் 2 பேரும். அங்கிள் இவ்ளோ பிஸ்கெட்டும் எனக்கா அங்கிள்? தேங்க்ஸ் அங்கிள். ஓகேடா ரொம்ப செல்லம். தேங்க்ஸ் அங்கிள். மலர், உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க தாங்க முடியல மலர். உனக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் என்ன தயங்காம கேளு மலர். உனக்கு என்ன வேணாலும் செய்ய மலர். பச்சை குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அதையே அடிக்கிறேன். அம்மா அடிச்சா என்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்றேங்க அங்கிள். சரிப்பா. இவங்க உங்க வைஃபா? ஆமா மலர், பேர் கமலி. வணக்கம். யாருங்க இவங்க? இவங்க என் ஃப்ரெண்டு. அவசியம் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். ஆமா மலர், கண்டிப்பா கூட்டிட்டு வா. அவசியம் வரேங்க. வரட்டுமா மலர்? அண்ணே, தப்படிக்கிற தப்பா இருந்தா திருத்திக்கலாம் அண்ணே. வாழ்க்கையே இல்லை தப்பா போச்சு அண்ணே. ஒரு குழந்தை இருந்தாலே காப்பாத்துறது கஷ்டம். இதுங்களை எப்படிதான் காப்பாற்ற போகுதோ? தண்ணீரில் விழுந்து சாவேன் என்று கூறியவனுக்கு தன்னையே அர்ப்பணித்த மலர்கொடி தான் பெற்றெடுத்த 2 குழந்தைகளுக்காக இந்த சமுதாயத்தில் முள்ளான தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறான்.